அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரும் ஜோதி. இந்த நல்ல நாளில் மாலை பொழுதில் அனைவரையும் வருக வருக என தீபம் அறக்கட்டளை வரவேற்கிறது. மேலும் இன்றைய சொற்பொழிவுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். சொற்பொழிவு ஆற்றுவர் வாங்க, மேடைக்கு வாங்க, சின்னரி ஐயா வாங்க. அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, குரு வாழ்க குருவே துணை, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையாலும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய தயவாலும் இந்த சிறப்பான நாளிலே ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக தீபம் அறக்கட்டளை அடியேனை அழைத்து பெருமைப்படுத்தியுள்ளது. அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி அவரோடு இணைந்து பல நல்ல உள்ளங்கள் தோள் கொடுத்து இந்த அறக்கட்டளை அறச்செயல்களை செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய அந்த அத்தனை அன்புள்ளங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி அவர்களோடு இணைந்து தொண்டு செய்வதற்காக சமையல் செய்பவராக இருக்கட்டும், இங்கே சுத்தம் செய்பவராக இருக்கட்டும், உணவை எடுத்துகிட்டு போயிட்டு வழங்குபவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருடைய திருவடிகளை வணங்கி இந்த நன்னாளிலே வள்ளலார் வாழ்வியல் பற்றி பேசுவதற்காக விளைந்துள்ளேன். இப்போ வள்ளலார் வாழ்வியல் அப்படிங்கிற இந்த தலைப்பில் பேசுவதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். நாளைக்கு ஒருங்கிணைந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய கூட்டம் இருக்குது, எல்லோரும் கலந்துக்கணும், அதுக்காக ஒரு விண்ணப்பம். அதே போல் சென்னை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த சன்மார்க்க சங்க கூட்டத்தை அன்றாடம் காலையில் அதிகாலையில் ஒரு சத்துவிசார கூட்டம் தினந்தோறும் நடந்துகிட்ருக்கு. நம்ம சென்னரி தர்ணபாணி ஐயா அவருடைய தலைமையில் ஒருங்கிணைந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயா அவங்க, அதோட தமிழ்நாடு மாவட்டத்தில் துணைத் தலைவர். காலையில் 4 மணி 4:15 6 மணி 6 வரைக்கும் கூட போகும் சில நேரங்களில். அதில் அன்றாடம் வள்ளல் பெருமானாருடைய திருவருப்ப பாடல்களுடைய விளக்கம், சத்து விசாரம், எல்லோரும் வீட்டில் இருந்தபடியே காலையில் அதிகாலையில் நம்ம இந்த சிந்தனையில் தெளிவு பெறுவதற்காக இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அத்தனை பேரும் இந்த லிங்க்கு ஐயாக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணுங்கிற விண்ணப்பத்தை இப்போ சொல்லிடுறேன். அதில் முதல் பகுதியாக திருவருப்ப பாடல்களை விளக்கம் இருக்கும். 2வது பகுதியாக ஆரோக்கிய மேம்பாடு அப்படிங்கிற பகுதியில் ஒரு 20-30 நிமிஷம் அடியேன் பேசுவேன். தினந்தோறும் நடக்குது, அதில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். இப்போ நம்ம வள்ளலாருடைய வாழ்வியல் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மணி இப்போ 6:45. எத்தனை மணிக்கு முடிக்கணும், எவ்வளோ நேரம் பேசணும்னு சொல்லி 7:45. சரிங்க. அப்போது நம்மளுடைய தலைப்பு பேசுவதற்காக கொடுத்துருக்க தலைப்பு வள்ளலார் வாழ்வியல். வள்ளலார் வாழ்வியல் அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கு பின்னாடி ஏதாவது நோக்கம் இருக்கணும் இல்லைங்களா? அது உங்களுக்குள்ளார ஒரு சில கேள்விகளை கேட்டு நான் அந்த நிகழ்ச்சியை தொடங்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த வாழ்வியல் அப்படின்னு கொடுக்கும்போது வாழ்க்கை அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்.
பேசுவதற்கு தலைப்பு வந்து வாழ்வியல், வள்ளலாருடைய வாழ்வியல். அப்போ வேறு ஏதாவது ஒரு வாழ்வியல் இருக்கும். வள்ளலார் வாழ்வியல்னு சொன்னால் அப்போ வேறு ஒரு வாழ்வியலும் ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம எந்த வாழ்வியலை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ ஒரு சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த வள்ளலார் வாழ்வியல் பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில கேள்விகளை நான் கேட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலான்னு இருக்கு. ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? சொற்பொழிவு அப்படிங்கிறத தாண்டி நம்ம சத்து விசாரமாக 1-2 விஷயங்களை கேட்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு சிலது ஏதாவது இருக்கும். அப்படி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இப்போ அதை சார்ந்து அப்படியே நம்ம சிந்திச்சிடும். ஐயா, நீங்கள் வள்ளலார் பீரியடில் இருந்த மருத்துவ குறிப்புகள்லாம் இப்போது நம்ம நடைமுறையில் எந்த அளவு அதை கடைபிடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவருடைய நித்திய விதிகளில் இன்றைய சூழ்நிலையில் நாம் எந்த அளவு அதை கடைபிடிக்க முடியும்? ஒரு உதாரணமாக நீங்கள்லாம் இப்போது வள்ளலார் வழியில் நடக்கிறவங்க, ஒரு முன்னோடியாக இருக்கிறவங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதை நாங்கள் நீங்கள் கேட்ட முதல் கேள்வியான என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது இதுதான் எதிர்பார்க்குறோம். இன்றைய நடைமுறையில் ஒரு அடிப்படை நிலையிலிருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறுவது அப்படின்றது தான். வள்ளலாருடைய வாழ்விலையும் என்னுடைய வாழ்விலையும் நான் இப்போ தான் முதல் அடி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் எப்படி இன்னும் கொஞ்சம் என்னோட முன்னேற்றத்தை நான் முன்னேறி கொண்டு இருக்கிறேனா அப்படின்றத எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது என்னுடைய கேள்வி. நன்றி. ஐயா வந்து சிறப்பாக கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு பயணத்தை நோக்கி போகிறேன். இந்த ஊர்லேருந்து புறப்பட்டு நான் பெங்களூர் போகிறேன். 325 கிலோமீட்ரு. அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு ஒரு 6 மணிலேருந்து 7 மணி நேரம் கிடக்கும். காலையில் ஒரு 6 மணிக்கு தொடங்குறவர் மத்தியானம் 1 மணிக்கு போய் சேரலாம். 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயணம்னா. இப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஐயா கிட்ட, கிளம்பிட்டிங்களா அப்படின்னு. ஐயா 6 மணிக்கு சொல்கிறாரு, கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து பேசுகிறாங்க, எவ்வளோ தூரத்தை கடந்திருப்பாங்க. 2 மணி நேரம் கழிச்சுனாக்க ஐயா புறப்பட வேண்டிய வேளச்சேரியிலேருந்து கிளம்பியிருந்தாருன்னா இப்போ இந்த ரூட்டில் ஸ்ரீபெரும்புதூர் அளவுக்காவது போயிருக்கலாம், பெங்களூர் ரூட்டில் போகணும்னா. ஐயா சொல்கிறாரு, இப்போ நான் வேளச்சேரியை கடந்து கிண்டியை தாண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ நம்ம போகிற தூரம் அந்த டைமுக்குள்ளே போய் சேர முடியுமா, நான் எப்படி அதை உணர்றது அப்படிங்கிறது தான் ஐயாவோட கேள்வி. சன்மார்க்கத்தில் நான் எப்படி முன்னேறிக்கிட்டே இருக்கிறேன், அதை நான் சரியாக கடைப்பிடிக்கிறேனா அப்படிங்கிறது. அப்புறம் வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலங்களில் அவர் சொன்ன குறிப்புகளில் மூலிகை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, உணவு முறைகள்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைய சூழலில் இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு நமக்குள்ளேருந்தே கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை எப்போ கடைப்பிடிப்பேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்தது, வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பது சால சிறந்தது, அறிவுடைமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, நம்மளுடைய வாழ்வியல் முறை, நம்மளுடைய அப்பா அம்மா இதெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஒரு கோட்பாடு வச்சுருந்தாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி மின்சார வசதிகள் இல்லாத காலங்களாக இருந்தது அப்படின்னு கூட ஒரு விஷயம் சொல்லலாம். அதனால அவங்கெல்லாம் சீக்கிரமாக தூங்குனதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்ட்டு. நாம் வந்து சரி, மின்சாரம் இல்லாத காலத்தில் அப்படி இருந்தது, அதுக்கடுத்து நமக்கு மின்சாரம் ஒன்று கிடைச்சது. அதை வைத்து நம்ம இன்றைக்கி நிறைய உபகரணங்களை பெருக்கி வசதிகளாக அதை வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மின்சாரம் ஒன்று இருக்குது என்பதற்காகவே அதை போட்டுக்கொண்டு இயற்கையிலிருந்து விலகி சென்று நம்ம அப்படி வாழணுங்கிற அவசியம் இல்லை. யாரும் நம்மளை விளக்க போட்டுக்கிட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லலை. இயற்கை நமக்கு வகுத்து தந்தது இரவும் பகலும் வருவதற்கு. பகலிற்கு ஒரு இயற்கை ஒரு விஷயங்களை வகுத்து இருக்குது, இரவுக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ இயற்கை சூழல்களை நம்ம அனுசரித்து பார்க்கும்போது பகலில் நம்ம உணவு உண்ணக்கூடிய ஒரு ஜீவராக இருக்கோம். இரவில் வெளியில் வரக்கூடிய சில ஜீவர்கள் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம உலாவிட்டு இருக்கக்கூடாது, நம்ம இப்போ தூங்குகிற நேரம். இப்படி வகுத்துருக்கு, இயற்கையே வகுத்துருக்கு.
அதே மாதிரி இயற்கையிலேயே வந்து நம்ம மாமிசம் உண்ணக்கூடாது. நம்மளுடைய பல் அமைப்புகளை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு அதே மாதிரி பல் அமைப்பு இருக்கும், மாட்டுக்கு அதே மாதிரி பல் அமைப்பு இருக்கும். புலி சிங்கத்துக்கெல்லாம் விஷப்பல் எப்படி இருக்கும், பாம்புக்கு எப்படி இருக்கும். அதனுடைய சிறுகுடல் நீளம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடல் நீளத்துக்கும் அதுக்கு வந்து நீளம் வந்து குறைவாக இருக்கும், நமக்கு நீளம் வந்து அதிகமாக இருக்கும். ஆடு மாட்டுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். அது எப்படி உணவு எடுக்கும் அப்படின்னா புல்லை இப்படி பிடுங்கி இப்படி எடுத்து சாப்பிடும். கிடைக்கும்போது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அசைப்பட்டு சாப்பிடும். இந்த மாமிசம் உண்ணக்கூடிய உண்ணைகள் எப்படி சாப்பிடும் அப்படின்னா அது போய் அடித்து பிடுங்கி சாப்பிடும். இந்த மாதிரி அது உடல் அமைப்பு வந்து அப்படி இருக்குது. இது இயற்கை. இறைவன் வந்து ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் அதனுடைய கண்ட்ரோலை வந்து இறைவனே வச்சுருக்காரு. இதுக்கு இதுதான் சாப்பிட்ணுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டார். நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நமக்கு புரியுது. அப்போ நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை வந்து நாமளே வகுத்து கொண்டு நாமளே அதை செய்யலாம். என்னுடைய சிறு வயதில் நான் மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன். எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா அதனுடைய விஷயம் புரிய புரிய என்னுடைய மனமாட்டத்தினால விட்டுட்டேன். நீங்களும் விட்டுருப்பீங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்கங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி எதை எப்படி விட்டோமோ அதே மாதிரி வள்ளல் பெருமானார் வந்து ஒரு வாழ்வியல் முறைகளை நம்ம கொடுத்துருக்கிறார். அதை கடைப்பிடிப்பவர்களாக நம்ம மாறினோம் அப்படின்னா நமக்கு சாகா கல்வி சாத்தியம்தான். மாமிசம் விட்டது நமக்கு சாத்தியம். இப்போ 2 வேளை 3 வேளை உணவு நாம் உணவு சாப்பிட்றதுல எப்படி சாப்பிடுவோம்னாக்க மற்றவங்களாம் தோற்று போயிடுவாங்க. அப்படி சாப்பிடுவேன் ஒரு காலத்தில். என்னுடைய பழைய 14 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஆள் பார்க்கும்போதே சோத்து மூட்டை மாதிரி இருப்பேன். நம்ம சித்தர்கள் சொல்லுவாங்க வயிறை வந்து சோத்து துருத்தின்னுவாங்க. அப்படி இருக்கும். இப்போ நான் 2 வேளை தான் சாப்பிட்றேன். காலையில் மத்தியானம் தான் சாப்பிட்றேன், இரவில் சாப்பிட்றதில்ல. ஒரு வாழைப்பழம், அதில் சிறு அளவு சீரகப்பொடி மிளகு பொடி சேர்த்து தொட்டு சாப்பிட்றேன். மாற்றிக்கிட்டேன். கடந்த ஒரு 20-30 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் அமுதகால சொத்து விசாரணை நிகழ்ச்சியில் கூட கலந்துக்க முடியல. இரவு பகல் ரொம்ப லேட்டாலாம் படுக்கிறதுக்கு நான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்கேன் ஒரு நிறுவனத்தில். அப்போது அங்கே வந்து படுக்கிறதுக்கே எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே 1:30 மணி 2 மணிலாம் ஆகும். விடிய காலம்பரெலாம் எந்திரிச்சு ஃபீல்டுக்கு போயிடுவோம். அப்போ வாய் வயிறில் வெந்து போச்சு. இன்னும் அந்த சூழ்நிலை இருக்குது எனக்கு. கடந்த ஒரு 4-5 நாட்களாக என்ன உணவு எடுக்கிறேன்னா காலையில் கேரட் கொஞ்சம் தேங்காய் பால், அதில் கொஞ்சம் பூசணிக்காய், வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்து அதை அப்படியே வேக வச்சு சீரகப்பொடி போட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை உப்பு, இந்து உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே அவிச்ச பாதி அரை வேக்காடில் இது எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்றது. இப்போ வயிறு புண்ணு இன்றைக்கி சாப்பிட்ட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு 4-5 நாட்களில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. காலையில் உணவு அதுதான், இரவு உணவு அதுதான், மதியானத்தில் கொஞ்சம் தயிர் சாதம், இப்படி தான் சாப்பிட்டுட்டுருவோம். இப்போ இரவு உணவு வந்து வாழைப்பழம் மட்டுமே தான் எடுத்துக்கிறோம், தவிர்த்தாச்சு. அது மாதிரி வந்து காஃபி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். காஃபி டீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கியாச்சு. காலையில் ஒரு கஷாயம் சாப்பிடுவேன். வெளியில் போகிற இடங்களில் நம்ம நிறுவனத்தில் எத்தனையோ ஹோட்டலுக்கு மீட்டிங்லாம் போவாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பல நிறுவனங்கள் வைக்கக்கூடிய மீட்டிங்கில் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க இதெல்லாம் இருக்கும். எல்லா நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம ஒதுங்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய வாழ்வியல் முறைகளில் அவங்கவுங்களுக்கு எது எது சாத்தியமோ அதை கடைப்பிடிச்சிட்டே வரோம். அது மாதிரி நம்ம வள்ளல் பெருமானார் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காரோ நம்ம ஒரு குறியீடு போட்டுக்க வேண்டியதான். இந்த விஷயத்தை நான் இந்த மாதம் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு கடைப்பிடிக்க ஆரம்பித்து ஒரு 2-3 மாதங்களுக்கு. உதாரணத்துக்கு காலையில் நம்ம 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திருக்கிறவராக இருக்கலாம். நான் இப்போ சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா 7 மணிக்கு எழுந்திருக்கிறவர் ஒரு வாரம் கழித்து 6:30 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். 6:30 மணிக்கு எழுந்திருக்கிறவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி, அப்படி ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை, இல்லை ஒரு 7 நாட்கள், உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி கொண்டு வரலாம். அப்புறம் பெருமான் சொன்ன மூலிகைகளில் முக்கூட்டு சூரணங்கிறத பிரதானமாக வந்து காலையில் எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். சரி, உணவு முறைகள் என்ன பண்ணலாம்? நான் நல்லா சாப்பிட்டு பழகிட்டேனே, சரி சாப்பிடுங்க. எத்தனை பூரி சாப்பிடுங்க? 10 பூரி சாப்பிடுவோமா?
எப்படி வந்து தூங்குகிற நேரத்தை குறைக்கிறோமோ அது மாதிரி 10 பூரி சாப்பிட்றத 8 பூரி சாப்பிட்லாம், 8 பூரியா 6 பூரி ஆக்கிடலாம். இது மாதிரி உலகியல் இன்பத்தை நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழல்லேருந்து குறைக்கிறதாகவும், ஒரு பக்கம் வள்ளல் பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கிற என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரோ அதை சேர்த்து கொண்டே வருபவராகவும், இதுதான் முன்னேற்றத்தினுடைய உங்களை நீங்களே பரிசோதித்து கொண்டு பார்க்கக்கூடிய நிலை. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உணவு அதிகமாக எடுத்தால் இரவில் நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்திருக்கும் போதே ரொம்ப டயர்டாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த மாதிரி இருக்கும். இரவு தாமதமாக தூங்குறவருக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார், தாமதமாக தான் எழுந்திருப்பார். அப்போ அவர் 7 மணிக்கு எழுந்திருக்கிறார்னா அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னா, அவருக்கு மலம் வந்து சரியாக போகாது. இரவு கண்ணு முழிச்சிருந்தால் வயிறு சூடாகும், கண்ணு சூடாகும், தலை சூடாகும். அப்போ மலம் வந்து சீக்கிரம் கழிக்க முடியாது. இதெல்லாம் வாழ்வியல் முறைகளில் நம்ம கணிச்சிட்டே வரலாம். நீங்கள் விரிவாக ஒன்று ஒன்றா கேட்க விரிவாக கூட சொல்லுவேன் நான். அப்போ இந்த வாழ்வியல் முறையில் பெருமான் என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட உணவு முறைகளை வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம எல்லாரும் 7 மணி நேரம் தூங்கினா கூட இன்னும் உடம்பு வலிக்குது அப்படின்னா, பெருமான் சொன்ன உணவு முறைகளை கடைப்பிடிக்கும் போது 3 மணி நேரம் தூக்கம் போதும், 5 மணி நேரம் தூக்கம் போதும். அது படிப்படியாக குறைச்சிட்டே வரலாம். ஒரே நாளில் நான் வந்து பெருமான் 1 மணி நேரம் தூக்கும் போது கூட சொன்னார், தூங்கவே வேண்டான்னு சொன்னார். இப்படி சில பேர் முயற்சி பண்ணி உடல் நலத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் முயற்சி செய்யுங்க, படிப்படியாக கொண்டுக்கிட்டு போங்க. இப்போ நான் கேள்வி கேட்டது கூட, இப்போ ஐயா ஒரு கேள்வி கேட்டதில் எவ்வளோ விளக்கம் வருது பார்த்தீங்களா? பெருமான் வந்து எல்லாத்தையும் ஆய்வுக்குட்படுத்தி நிறைய விஷயங்களை நமக்கு எளிமையாக வகுத்து கொடுத்துருக்குறாங்க. கரிசலாங்கண்ணி, தூதுவளை, சீரகம், மிளகு சேர்த்து நம்ம காலையில் ஒரு கஷாயம் சாப்பிடும்போது, முசுமுசுக்கையெல்லாம் சேர்த்து முக்கூட்டு சூரணத்தை சாப்பிடும் பொழுது கல்லீரல் வந்து பலப்படுது, ஆகாய ஆற்றல். இப்போ உடல் தத்துவத்தை பற்றி பார்க்கலாம். இந்த உடலினுடைய அமைப்பை வச்சு நான் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்ட கேள்விகளை இன்னும் விரிவாக நான் போயிட்டே இருக்கேன். இந்த உடல் வந்து பஞ்சபூதத்தினால ஆனது. ஒவ்வொரு பஞ்சபூதத்தை ஒரு மூலப்பொருளாக வச்சுக்குவோம். அந்த ஒரு மூலப்பொருளுக்கு இங்கே உறுப்பு செயல்படுது. என்ன உறுப்பு? முதல்ல நிலம்னு எடுத்துக்கலாம். நிலத்துக்கு வந்து இறைப்பையும் மண்ணீரல் அப்படின்னு. இது உடம்புக்குள்ளே இயங்கக்கூடிய இதெல்லாம் கர்மேந்திரியங்கள்னு வச்சுக்கோம். அப்போ இங்கே ஒரு அதுக்குண்டான புறத்தில் உளவியல் கருவின்னு ஒன்று இருக்குது. புறத்தில் நடக்கிறதெல்லாம் உள்ளே கொடுக்குறது, அதுதான் அறிவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புழு இருக்குது, மரம் இருக்குன்னா மரத்துக்கு வந்து ஒரு அறிவு ஜீவன், கரெக்டாக இல்லைங்களா? மரத்துக்கு எத்தனை அறிவு? ஒரு அறிவு ஜீவன். அது எதனால் ஒரு அறிவு ஜீவனா? அதுக்கு ஒரு தொடு உணர்வுன்னு இருக்குது. அதை வந்து பூமின்னு வச்சுக்கலாம், இதில் நம்ம உடம்புன்னு வச்சுக்கலாம். உடம்புல தொடர்பு உணர்வு இருக்கா? இது ஒரு அறிவு. இரண்டாவது அறிவாக ஒரு புழு இருக்குன்னு வச்சுங்க. புழுவுக்கு வந்து வாயில் உமிழ்நீர் சுரக்கும், அதுக்கு சுவை இருக்குது. அதுக்கு கண் இருக்கா? கிடையாது. காது இருக்கா? கிடையாது. அப்போ அது என்ன ஆற்றல் அப்படின்னா நீர் ஆற்றல். ஒரு புழுவுக்கு 2 அறிவு இருக்குது அப்படின்னு. எறும்புக்கு 3 அறிவு இருக்குது. வண்டுக்கு 4 அறிவு. வண்டு நண்டுக்கெல்லாம் 4 அறிவு. மற்ற ஜீவர்களுக்கு மரம், இந்த ஆடு, மாடு, யானை, புலி, சிங்கம் இதுக்கெல்லாம் 5 அறிவு. நம்ம 6வது அறிவு. 6வது அறிவுங்கிறது மனம். இப்போ இந்த இடத்துல வந்து நிலம்ங்கிறதுக்கு இங்கே உறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுப்பு, சிறுநீரகம், சிறுநீர் பை. அதுக்கடுத்து காற்று. காற்றுக்கு இங்கே இருக்கிற உறுப்பு வந்து நுரையீரல், பெருங்குடல். அதுக்கு அடுத்ததாக நெருப்பு. நெருப்புக்கு வந்து இதயம், சிறுங்குடல். அதுக்கப்புறம் ஆகாயம், கல்லீரல், பித்தப்பை. இது ஒவ்வொன்றும் ஒரு இயக்கத்தில் இங்கே இருக்குது. இதனுடைய உளவியல் இந்திரியங்களாக, இதுக்கு ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கல்லீரலுக்கு வந்து கண். கல்லீரல் மாதிரியே இருக்கா? கண் இருக்கா? மண்ணீரல் மாதிரியே இருக்கும் நம்ம உதடு. மண்ணீரல் மாதிரியே நம்ம உதடு இருக்கும். நுரையீரல் மாதிரியே வந்து மூக்கு இருக்கும். அப்போ காற்று இயங்கம் புரியுதுங்களா? இப்போ நுரையீரல் பாதிக்கப்பட்டது அப்படின்னாக்க பெருங்குடல் ஏற்கனவே பாதித்தாதான் நுரையீரல் பாதிக்கும். நுரையீரல் பாதித்ததுன்னா அதனுடைய வெளி சிம்டம்ஸ் எங்கே காமிக்குன்னா மூக்கில் காமிக்கும். மூக்கு அடைக்கிறது, மூக்கில் சதை வளர்றது, இருமல் வர்றது, தும்மல் வர்றது, எல்லாமே சளியாக வர்றது, எல்லாமே இங்கே காமிக்கும். இதுக்கு அடுத்து வந்து கிட்னி, சிறுநீரகம், நீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கிட்னி மாதிரியே இருக்கா காது?
2 கிட்னி இருக்கா, 2 காது இருக்கா, லங்ஸு எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒரு மூக்கு இருக்கா, அந்த மாதிரி இறைவன் வந்து அப்படி வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ நெருப்புக்கு வந்து இதயம் சொன்னோம், சிறுங்குடல் சொன்னோம், அது நாக்கு. இப்போ நாக்கை நீட்டினாலே இந்த மொத்த உறுப்பினுடைய ரகசியத்தை இங்கே சொல்லிடலாம். ஒரு கண் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருடைய கண்ணை ஸ்கேன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி கண் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி கண் வேறு யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி நம்ம கை ரேகை அப்படி எடுத்துக்கிட்டா அப்படி இருக்கும். இந்த தம்ப் இம்ப்ரெஷனில் இந்த இதை வச்சு இப்போ முத்திரை வைத்தியம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையை வச்சு உடல் அமைப்பை சொல்லிடலாம். இது வந்து இப்போ என்னோடய கை இப்படி வச்சுக்கோங்க, இதுதான் என்னுடைய உடம்பு. இதில் இது வந்து தலை, முகம், இது 2 கால், இது என்னுடைய இடது கை, இது என்னுடைய வலது கை, இது வலது கால், இது இடது கால். இங்கே வந்து கழுத்து, இங்கே நுரையீரல் இருக்குது, இங்கே இருதயம் இருக்குது, இந்த பக்கம் கல்லீரல் இருக்குது, இந்த பக்கம் இரைப்பை இருக்குது, அது பக்கத்துலேயே மண்ணீரல் இருக்குது, இங்கே சிறுங்குடல் இருக்குது, இங்கே இருந்து இப்படி சுற்றி இப்படி வந்து பெருங்குடல் இருக்குது. இது பிரைவேட் பார்ட் ஏரியா. இதுக்கு பின்னாடி இங்கே கிட்னி இருக்குது. ஒருத்தருக்கு கிட்னி பாதிச்சிருக்கு, டயாலிசிஸ் போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அழுத்தி பார்த்தா தெரியும் கிட்னி சரியாக இருக்கா இல்லைன்னு. அது போய் தனியாக டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, இங்கேயே பார்த்து சொல்லிடலாம். இந்த இடத்துல தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே வந்தோன்னா கால் வலி, கை வலி இருந்ததுன்னா சரியாகும். இறைவனுடைய படைப்பில் அற்புதமாக படைச்சிருக்காங்க. இப்போது இந்த உறுப்புகளை செயல்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இந்த தத்துவம் வள்ளல் பெருமானார் என்ன தத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிலம் நீர் கீழ்நோக்கிய இயல்பு உடையது, கீழ்நோக்கிய இயல்பு உடையது. அதிக உணவு உண்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் கீழ்நோக்கி இழுக்கும். இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் பூமி இருக்கு இல்லைங்களா, அதில் கீழ்நோக்கி இழுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புல ஆதிக்கம் செலுத்தி எல்லா ஆற்றலும் கீழ்நோக்கி இழுக்கும். நம்ம ஆற்றல் வந்து இங்கே தங்க வைக்கணும். அன்பு, கருணை, தயவுல இருக்க சொல்கிறாங்க பெருமான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து கிடைச்சி அது இந்த ஆற்றல் மையத்திலே தங்கும். நம்ம உலகியல் இச்சையில் இருந்தோம் அப்படின்னா, உணவு அதிகமாக சாப்பிட்றோம், இல்லை மாமிசம் சாப்பிட்றோம், இவங்களுக்கு வந்து இச்சை அதிகமாகி இந்த மூலாதாரத்துக்கு வந்துடும். நம்ம உடம்புல இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டாலும், இப்படி ஒரு கோடு போட்டாலும், இங்கேருந்து ஒரு கோடு போட்டால் எது சென்டராக அமையுதோ அதுதான் வந்து உச்சிக்கு கீழே, உள்நாக்குக்கு மேலே அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் பாடல்கள், ஞானிகள் பாடல்கள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை உத்தமஸ்தானம்னு சொல்கிறாங்க, லலாடஸ்தானம், முச்சந்தி முகப்பு, பஞ்சனை மேல் மெத்தை, இதெல்லாம் நிறைய அவங்கவுங்களுடைய வரிகளில் ஒவ்வொருத்தரும் அதை பார்த்தவங்க சொல்கிறாங்க. அவங்க பார்த்தவங்க சொன்னதை நம்ம படிச்சுட்டு நம்ம கேட்டுட்டு சொல்கிறோம். இது ஒரு மையப்பகுதி. இங்கே தான் ஞானேந்திரியங்கள் இருக்குது, இது கர்மேந்திரியங்கள். இந்த இச்சையில், உலகியல் இச்சை வரும் பொழுது அந்த ஆற்றல் வந்து மூலாதாரத்தில் வந்து தங்குது. இங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, காமம், குரோதம், தான் தனது என்ற வெறுப்பு, எரிச்சல், கோபம் எல்லாமே வரும். கோபங்கிறதே மாமிசம் சாப்பிட்றதுக்கு நிகரானது. அப்போது இங்கே வரும். பெருமான் என்ன சொல்கிறாங்க, அன்பு, கருணை, தயவில் இருந்து பெருமான் சொன்னக்கூடிய உணவுகளை இது பண்ணும்போது இங்கே இருக்கும். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன, வாழ்வியல், வள்ளலாருடைய வாழ்வியல் நோக்கம் என்ன அப்படின்னா சாகா கல்வி. சாகா கல்விக்கு அவர் ஒரு முறைகளை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் அமைச்சுக்கிட்டா நீங்கள் அதை பெறலாம் அப்படின்ட்டு அவர் அடைஞ்சு காமிச்சார். அவர் அடைஞ்சதுக்கு என்ன வாழ்வியல் முறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கணுங்கிறத நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சத்தியம் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருக்கிறார். சத்தியம் சத்தியம்னு சொல்கிறார். இப்போ இதை வந்து எப்போ நம்ம இதை கடைப்பிடிப்போம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பது சால சிறந்தன. இன்றைக்கி எல்லாரும் மருத்துவமனைக்கு போகிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் யார்? வந்த பின் காப்பது, வந்த பின் காப்பது. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, வராமலே தடுக்கிறது. நமக்கு எது சால சிறந்தது? வராமலே தடுக்குது. அதுக்குண்டான வாழ்வியல் முறைகளை நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே படிக்காதவங்களே, உலகியல் வாழ்க்கையில் இருந்தவங்களே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, உடம்புல எண்ணெய் தேய்ச்சிக்கணும், வயிறில் பூச்சி இருந்ததுன்னா இந்த கஷாயம் சாப்பிடணும். ஏங்க படிக்காதவங்க அந்த காலத்தில் அறுவை சிகிச்சை இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்தாங்களா இல்லைங்களா? படிக்காதவங்க அறுவை சிகிச்சை இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்த அந்த காலத்தில், இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரில் நான் படித்து விட்டேன் என்கிற பேரில் இருக்கிறவங்க அவங்களோட சிறப்பாக இன்றைக்கி மகப்பேறு பார்க்கணுமா வேண்டாமா? குழந்தை பேர் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன செய்கிறோம், இன்றைக்கி எல்லாருக்கும் அறுவை சிகிச்சை நடக்குது. அப்போ முன்னேறி இருக்கமா பின்னேறி இருக்கமா?
யோசிச்சு பாருங்கள். அப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்களா சேரு, இந்த சேர் வந்து நம்மளை முடமாக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் இதெல்லாம் வசதியெல்லாம் இல்லை, நம்ம கீழே தான் உட்காந்துருப்போம், எந்திரிப்போம், ஒரு இயல்பு நிலையில் இருந்தோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கீழே உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ வசதிங்கிற பேரில் என்னாச்சு, ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு காலில் அடிபட்டிருந்துன்னு வச்சுக்கோங்க, கற்பனையில் வச்சுக்கோங்க, அவங்களால முடியல, அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டையை எடுத்து போட்டு ஒரு கல்லை எடுத்து வச்சு இதில் உட்காந்துக்கோங்க, இப்போ இதில் கொஞ்சம் சாஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்தது. அப்புறம் கொஞ்சம் ஏரெல்லாம் பின்னுனா கட்டில் வந்தது. அது உடம்பு சரியில்லாதவங்களுக்காக யாரெல்லாம் முடமாக இருக்காங்களோ முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு வசதி. யாருக்கு? முடமாக இருந்தவங்களுக்கு ஏற்படுத்தின வசதி. நாம் வசதிங்கிற பேரில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், வீட்டில் சோபா, கட்டில், இந்த மாதிரி சேரு, இந்த சேர்லேயே வந்து இன்னும் வேறு வசதியான சேரு இதெல்லாம் வாங்கி வச்சு இதை பயன்படுத்தி இன்றைக்கி நம்மளால் கீழே இயல்பாக உட்காந்து எந்திரிக்க முடியல. வசதிங்கிற பேரில் இதெல்லாம் வாங்கி நாமளே நம்மளை முடமாக்கிட்டு உட்காந்துருக்கோம். புரியுதுங்களா இல்லைங்களா? இந்த மாதிரி இன்றைக்கி உணவு கலாச்சாரம், நம்ம உணவு அப்படிங்கிறது பசிக்காக ஒரு நாள் சாப்பிட்டது. அப்போ நமக்கு ஆதி காலத்தில் பக்குவம் இல்லாத காலங்களில் இயற்கையாக கிடைச்ச காய்கறி கனிகளை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாமளும் வேட்டையாடி சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணோம், இந்த உடலுக்கு எப்படி உகந்ததாக இருக்குன்னு சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். சமைத்தல் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு எப்படி தேவையோ அப்படி பக்குவப்படுத்துதல்னு பேர். சமைத்தல்னா பக்குவப்படுத்துதல்னு பேர். சமைத்தல்னா பக்குவப்படுத்துதல்னு பேர். அப்போ சமைத்தல்ங்கிறது இந்த உடலுக்கு என்னென்ன எப்படி தேவை அப்படிங்கிறது பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு இனமாக மனித இனம் தோன்றியது, அப்படி வளர்ந்து வந்தது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த உடல் உறுப்புக்கு எப்படி தேவையோ அப்படி பக்குவப்படுத்தாமல் மனம் எப்படிலாம் விரும்புதோ ருசி விரும்புதோ ஒரு வியாபாரத்துக்காக ஒரு உணவு கலாச்சாரத்தை மாற்றி இன்றைக்கி இரவெல்லாம் 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். உண்டா இல்லைங்களா? அப்போ வசதிங்கிற பேரில் மின்சாரம், வசதிங்கிற பேரில் உபகரணங்கள், வசதிங்கிற பேரில் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் எல்லாத்தையும் மாற்றிட்டுருக்கோம். இன்றைக்கி உடை கலாச்சாரத்தை யோசிச்சு பாருங்கள். இதில் இருந்த கடந்து நம்ம இப்போ இது வந்து ஒரு புரிதலுக்காக இவ்வளோ நேரம் நான் பேசினேன், உலகியல் சார்ந்தோம். இப்போ நம்ம சன்மார்க்கத்துக்குள்ளே நம்ம எப்படி முன்னேறுது அதை பற்றி யோசிப்போம். ஏன்னா நமக்கு அதுதான் நோக்கம். இப்போ காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா, இந்த இயற்கை சுழற்சியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இயற்கை சுழற்சி நமக்கு 6 பருவம் இருக்குது. தமிழ் மாதங்களில் 2 மாதத்துக்கும் ஒரு பருவம் வரும். இளவேநீர் காலம், கார்காலம், மழைக்காலம், பனிக்காலம், இப்படிலாம் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி இது வந்து ஒரு சீசன் மாறிக்கிட்டே இருக்குது. இது எது அடிப்படையில் இயங்குது அப்படின்னா, பிரபஞ்சத்தில் சூரியனை சுற்றி பூமி வருது, அதை சுற்றி மற்ற கோள்களும் வருது, துணைக்கோள்களும் வருது. இதனுடைய இயக்க அடிப்படையில் இந்த உடல் அமைப்பும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனுடைய கிராவிட்டி ஃபோர்ஸ், ஏஜிங் ப்ராசஸே அதனால தான் நடக்குது. அந்த ஏஜிங் ப்ராசஸை இந்த இகோலோக வாழ்க்கையிலேருந்து சூரியன், பூமி, கோள்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு மேல்நிலைக்கு, இது கீழ்நிலையை நோக்கி செல்கிறது, கீழ்நிலையை நோக்கி செல்கிறது. இது வந்து உடல் அனுபவத்தில். இந்த உடல் அனுபவத்தில் தான் நம்ம நிலத்தையும் நீரையும் குறைச்சி காற்றாக மாற்றணும். அந்த ஆற்றல் கிடைச்சிட்டா நாமளும் பறக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மீன் வந்து நீரில் இருக்குது, யானை வந்து நிலத்தில் வாழுது, புலி, சிங்கம், மனிதர்கள் எல்லாமே நிலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். பறவை வந்து தூங்கும்போது மரத்தில் உட்காந்து தூங்குமா, தரையில் உட்காந்து தூங்குமா? அப்போ அது மரத்தில் உட்காந்து தூங்குறது தான் பாதுகாப்பான உணர்வில் இருக்குது. மனிதர்கள் வந்து மரத்தில் படுத்துட்டு தூங்க முடியுமா? நமக்கு அது பாதுகாப்பாக உணர முடியாது. ஏன்னா நமக்கு நிலம், நீர் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது. அதனால கீழ்நோக்கிய நிலையில் நம்ம இருந்தால் தான் பாதுகாப்பு அப்படின்னு நமக்கு உணர்வு தெரிவிக்குது. நம்ம உடம்புல நிலத்தையும் நீரையும் குறைச்சிட்டா நாமளும் அந்த நிலைக்கு மரத்தில் படுத்துட்டும் தூங்கலாம். புரியுங்களா? அது மாதிரி மனம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சுழற்சியை அடுத்தடுத்து மனம் வந்து பாதிக்கும். ஒவ்வொரு பஞ்சபூதத்துலேயும் ஒரு உணர்வு பாதிக்கும். அந்த மாதிரி இப்போது நம்ம இதை மேலே நோக்கிய நிலைக்கு கொண்டு போகிறது எப்படி அப்படின்னா, இந்த அன்பு, கருணை, தயவு அப்படிங்கிற போது இங்கே இருக்கிற ஆற்றல் வந்து இங்கே கீழே மூலாதாரத்துக்கு வராமல் தடுக்கக்கூடிய வழியில் தான் பெருமான் சொல்லியிருக்க மூலிகையில் இருக்குது. இதை நம்ம எப்போ கடைப்பிடிப்போம் அப்படின்னா, இதுதான் எனக்கு இந்த பிறவிலே நான் அடையணும், எனக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை, இந்த பிறவிலே நான் அடைஞ்சி ஆகணும். யாருக்கு வைராக்கியம் இருக்குதோ அவங்கெல்லாம் இதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க.
இல்லைன்னா சன்மார்க்கத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க, எத்தனை பேர் போகிறாங்க, யார் யாரோ என்னென்னோ செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கவங்க இதை கடைப்பிடிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. இப்போ பெருமான் என்ன சொல்கிறாங்க, இந்த சீசனல் திங்ஸு நம்ம உடம்புல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு சுழற்சிக்கு இயக்கிறதுனால கீழ்நோக்கி நிலைக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு பெருமான் சொல்லியிருக்க வழிகளில் நம்ம வந்து கழிவுகளை நீக்கி அந்த சுத்த பொருளை, ஏன்னா அவர் குற்றமில்லாத நித்திய பொருளாக இருக்கிறார், அழியாத பொருளாக இருக்கிறார். அவருக்கு போய் அடைகிறதுக்கு நம்ம அவர் கூட கலக்கிறதுக்கு தகுதி படைத்தவர்களாக நம்மளை மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வர சொல்கிறார் பெருமான். அப்படி கொண்டு போக வேண்டிய நிலையில் நம்ம வந்து வாழ்வியலை மாற்றிக்கணும். அதில் முதல் வாழ்வியல் முறை என்ன அப்படின்னா, காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறது. 3 மணி 4 மணிக்கு நம்ம எழுந்திருக்கிறது தான் முதல் அடிப்படை. ஏன் அந்த நேரத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சுவாசம் பண்ணக்கூடிய காற்றில் விஷபாகம் அமுதபாகம் இருக்குது. அமுதபாகத்தை கிரகிக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு இது ஒரு உந்துதல் ஆற்றலாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் உணவு பெருமான் சொல்லியிருக்காங்களே, இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுலேருந்து எதுவும் மாற்றம்லாம் செய்ய வேண்டாம். நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ, ரசம், மோர், காரக்குழம்பு, அதெல்லாம் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. மாமிசம் தவிர நீங்கள் உணவில், காய்கறி உணவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு 500 கிராம் அரிசி, காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 500 கிராம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 200 கிராம் குறைச்சிருங்க. காலை உணவாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், 200 கிராம் குறைச்சிருங்க. 5 இட்லி சாப்பிட்றதா இருந்தால் இனிமேல் எத்தனை இட்லி சாப்பிட்ணும்? 3 இட்லி சாப்பிட்றவங்களா வச்சுக்கோங்க. இப்படி வந்து நீங்கள் குறைச்சிட்டு அப்புறம் வெந்நீர் அருந்துபவர்களாக மாறிடுங்க. பச்சை தண்ணி இனிமேல் எங்கேயுமே குடிக்காதீங்க. வெந்நீர் மட்டுமே நான் அருந்துவேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையிலேருந்து உங்கள் கையில் எல்லார் கையிலையும் ஃப்ளாஸ்க் வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் வெந்நீர் கையில் வச்சுக்கோங்க. அந்த மட்டுமே குடிப்பேன்னு வச்சுங்க. காலையில் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே எழுந்திருக்கிறது நம்பர் 1. நம்பர் 2, காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே காலை உணவு. உணவுனுடைய அளவு எவ்வளவு? 500 கிராம் உண்பவர்களாக இருந்தால் 300 கிராம் அளவுக்கு குறைத்து விடுங்கள். மதிய உணவு உங்களுக்கு பசிக்கும் போது எப்போனாலும் சாப்பிடுங்க. 1 மணிக்கு சாப்பிடுங்க, 1:30 மணிக்கு சாப்பிடுங்க, 2 மணிக்கு சாப்பிடுங்க, எது வேணால் சாப்பிடுங்க. இரவு உணவு தவிர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா சில பேர் சுகருக்கெல்லாம் இருப்பீங்க, மாத்திரை சாப்பிடணும் இருப்பீங்க, பிபி இருக்கும், மாத்திரை சாப்பிடணும், உங்கள் டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் சாப்பிட்டுக்கோங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே உங்களுடைய உணவு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சாகணும். காலையில் 7லேருந்து 8, இரவில் 7லேருந்து 8, இந்த 2தையும் கடைப்பிடிங்க. இரவில் தூங்க போகிறது 10 மணிக்கு முன்னாடி படுக்கையே வைங்க. 10 மணிக்கு படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு வச்சுக்கோங்க பழக்கத்தை. எத்தனை மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு தேவைப்படுது? 6 மணி நேரம் போதுமா வேண்டாமா? 6 மணி நேரம் தூக்கம் சராசரியாக எல்லாருக்கும் போதுமான தூக்கம். நான் 4 மணி நேரம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணி 4 மணி நேரம் தூக்கம் தான் இப்போ தூங்கிட்டு இருக்கேன். 11 மணிக்கு படுக்கிறேன், 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். 11 மணிக்கு படுத்து 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். இப்போ உணவும் அளவு குறைய குறைய தூக்கம் குறைஞ்சிக்கும். இப்போ இந்த வாழ்வியல் முறையை பண்ணலாம். ஒன்று என்ன சொன்னேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம். 2வது 7 மணிலேருந்து 8 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம், காலை இரவு. மதியம் உங்கள் விருப்பம் எப்படின்னா சாப்பிடுங்க. ஆனால் அளவு மட்டும் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40% உணவை வந்து குறைச்சிருங்க. சரியா? அதுக்கப்புறம் பெருமான் சொன்ன மாதிரி நீங்கள் வெந்நீர் சுக்கு போட்டு குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சுத்தி பண்ண சுக்கு கிடைக்குது, கொஞ்சம் வெந்நீரில் போட்டு குடிச்சுக்கோங்க. கிடைக்காத போது, நேராத போது சீரகம் மிளகு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அருந்திட்டு வாங்க. சீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க. காலையில் எழுந்ததும் முக்கூட்டு சோறுனா சாப்பிட்ருங்க. டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் காலையில் டீ காஃபி குடிக்காதீங்க. இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. காலையில் டீ காஃபி சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு 15 நாள் நாளையிலேருந்து கடைப்பிடிங்க. 15 நாள் காலையிலேருந்து கடைப்பிடிங்க. காலையில் எழுந்திருக்கும் போது உங்களோட உடல் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி மலம் போகிறது, சில பேர் காலையில் எழுந்து மலம் போகாது, கொஞ்ச நேரம் கழித்து போகும். தண்ணி குடிப்பாங்க, காப்பி குடிப்பாங்க, அப்படியே உலாவி வருவாங்க. அப்படிலாம் அப்புறமா கஷ்டப்பட்டு உள்ளே போய் சிரமப்பட்டு ஒரு திருவிழாவே நடத்தி முடிச்சுட்டு செண்டா மேளம்லாம் வச்சு அடித்து காலி பண்ணிட்டு வருவாங்க. அப்புறமா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் திருப்பி மலம் வருதுன்னு போவாங்க. இது ரொம்ப சிரமமாக இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம நினச்ச நேரத்துல எல்லாம் உணவு சாப்பிட்றது. நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை வச்சுன்னா அந்த சிஸ்டம் பிரகாரம் கரெக்டாக வந்துடும். எனக்கு காலையில் மாலையில் 2 வேளை மலம் கரெக்டாக வந்துடும். காலையில் வந்துடும், சாயந்தரத்துலேயே வந்துடும். இப்போ 4 மணிக்கு மலம் கழிச்சுட்டு தான் கிளம்பி இங்கே வந்திருக்கிறேன். கரெக்டாக வந்துடும் 2 வேளை.
இப்போது இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இதன் பிறகு உங்கள் உடம்பில் என்ன மாற்றம் செய்யலைன்னா, உங்களுடைய உடம்புல மாற்றம் வந்து இங்கே பாருங்கள் சொல்கிறேன் கவனிங்க. உங்கள் உடம்புல இப்போ இருக்கிற வெயிட் வந்து குறையும். ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தால் வெயிட் குறையாது. ஐயா மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால், நம்ம ஐயா மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க ஏற்கனவே பறவையாக இருக்கிறாங்க, பறந்துக்கிட்டே இருப்பார் ஐயா, சிட்டுக்குருவி மாதிரி. நான் சொல்லக்கூடிய உணவில் ஐயா மாதிரி இருக்கிறவங்க எடுத்தால் அவங்க உடம்பு அப்படியே தான் குறையாது. ஆனால் இயற்கை என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு இயல்பு நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட், தேவையில்லாத பொருள், அதெல்லாம் வெளியேற்றிடும். இது நம்பர் 1. நம்பர் 2, காலையில் எழுந்திருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திருக்கலாம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் தூங்கலாம். இப்படிலாம் இருந்தது பார்த்தீங்களா, நம்மளால் எழுந்திருக்கவே முடியலை, அடித்து போட்ட மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறவங்க காலையில் எழுந்திருக்கும் போது சிரமம் இல்லாமல் எழுந்திருக்கலாம். காலையில் எழுந்திருக்கும் போது சிரமம் இல்லாமல் எழுந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி ஏதாவது சிரமம் இருந்ததுன்னா இங்கே என்னுடைய நம்பர் எழுதி போட சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் செய்தி போடுங்க. வாட்ஸ்அப்பில் செய்தி போடுங்க. நீங்கள் மருத்துவமனைக்கே போக வேண்டாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சில செய்தி சொல்கிறேன், முத்திரைகள் சொல்கிறேன், நீங்கள் என்ன கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறேன். அதை கடைப்பிடிங்க, உங்களுக்கு மாற்றமாயிடும். சுகர் இருக்கா, சுகர் சரியாகும். பிபி இருக்கா, பிபி சரியாகும். அது மாதிரி சிறு குழந்தைங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, சில உணவு முறைகளை சொல்கிறேன், கடைப்பிடிங்க, முடி கொட்டாது. பல விஷயங்களுக்கு தீர்வு நம்மளுடைய வாழ்வியல் முறையிலே இருக்குது. எங்கள் அப்பாவு வந்து 80 வயசாகுது, இன்றைக்கும் அவர் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போவும் அவர் கண்ணாடி போடல. எங்கள் அண்ணனுக்கு வந்து 60 வயசாகுது. இப்போ எங்கள் அண்ணனுக்கு முடியே இல்லை தலையில், எனக்காவது கொஞ்சமாவது இருக்குது. என் தம்பிக்கும் சுத்தமாக முடி இல்லை. எங்கள் அண்ணன் தம்பி 2 பேருமே கண்ணாடி போட்டாங்க. என் தம்பி என்னோட சின்ன வயசு, 48 வயசு, கண்ணாடி போட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சரியாக வச்சுருந்தா, இப்போ அங்கே ஒரு தம்பி உட்காந்துருக்காரு, அவர் கண்ணாடியை கழட்டிடலாம். உங்களுக்கு நீங்கள் அப்புறமா ஐயா கிட்ட நம்பர் வாங்கிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு சில உணவெல்லாம் சொல்கிறேன், சாப்பிடுங்க, கண்ணாடியை கழட்டிடலாம். எந்தெந்த உறுப்புக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறது இயற்கை விளைவிச்சு கொடுத்துருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தோன்னா சரியாகும். இப்போ நம்ம சாகா கல்விக்குள்ளார போகலாம். இப்போ ஒரு அடிப்படை விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சாத்தியமாக இல்லையா? யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம்? எல்லாருமே கடைப்பிடிக்கலாங்களா? சரி, ஐயா கேட்ட கேள்விக்கு நன்றி. ஐயா கூறு, ஏன்னா எல்லாரும் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்கள். ஏன்னா அவர் ஒரு கேள்வி கேட்டு எவ்வளோ விளக்கம், ஒரே கேள்வியில் ஒரு 6 அடித்தார், எல்லாத்துக்கும் பதில் வர்ற மாதிரி. அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், சாகா கல்விக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வினைகள் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். வினை வந்து நமக்கு இப்போ மனம்ங்கிறது வினை தொகுப்பு, உயிர் படற்கை நிலையில் அது இருக்குது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி இருக்கார்? நித்திய பொருளாக இருக்கார், சுத்தமாக இருக்கார், தூய அறிவுடையவனாக இருக்கார், வற்றாக இருப்பாக இருக்கிறார். அப்போ அந்த நிலைக்கு நம்மளை தூய நிலையில் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளார 2 விஷயத்தை சொல்லியிருக்காரு. 4 ஒழுக்கங்கள் கொடுத்துருக்காருல்ல, எல்லாருக்கும் தெரியும் தானே 4 ஒழுக்கங்கள். என்னென்ன ஒழுக்கங்கள்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். 4 ஒழுக்கங்கள். இதில் 2 நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். 2 வந்து கடைப்பிடிச்சா போதும். இந்திரிய ஒழுக்கம். இப்போ இந்திரிய ஒழுக்கம் அப்படிங்கிற போது நம்ம உணவு முறைகளில் நம்ம கடைப்பிடிச்சிட்டே வரோம். உடல் சார்ந்த விஷயங்களை சரிப்படுத்துகிறோம். அதுக்கு தான் வந்து இந்த இயற்கை சார்ந்து நீங்கள் வாழ்வதற்கு. ஏன் அப்படின்னா, தண்ணியில் வந்து விஷபாகம் இருக்குது, அதனால வெந்நீர் சுக்கு பொடி போட்டு சாப்பிட சொன்னோம், அதில் இருக்க விஷபாகத்தை நீக்கிறதுக்கு. உணவில் விஷம் இருக்குது, அந்த விஷத்தை நீக்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நேரடியாக வந்து வள்ளல் பெருமானார் சொன்ன உணவு முறை, காலையில் வந்து பேயன் வாழைப்பழம் சாப்பிடுங்க, தேங்காய் சாப்பிடுங்க, நாட்டு சக்கரை சாப்பிடுங்க, முக்குட்டு சூரனை சாப்பிட்டாலே போதும், காலையில் உணவு வேண்டாம், மதியானம் நேரடியாக சாப்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. மதியானம் சாப்பாடு என்ன சொல்லியிருக்கிறாரு? துவரம்பருப்பு வேக வச்சு சீரக மிளகு போட்டு கடையில் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே சாதத்தில் நெய் விட்டு பருப்பு போட்டு சீரக சம்பா அரிசி பச்சரிசி வேக வச்சு அதை எப்படி வடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, விரையாக இருக்கக்கூடாது, அப்படி பதமாக வடித்து தான் சாப்பிட்ணும், பச்சரிசி வடித்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த முறையில் இது பண்ணி அந்த பருப்பெல்லாம் போட்டு முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், இப்படி காய்கறிகள்லாம் சொல்லியிருக்காங்க. கீரையில் வந்து முருங்கைக்கீரையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பொருள்களை நம்ம சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இரவில் நம்ம உணவு எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இதில் என்ன நடக்குது உடம்புக்குள்ளார் அப்படின்னா, நம்ம ரத்தம் வந்து அல்கலைன் நேச்சருக்கு போகுது, அசிடிட்டி நேச்சர்லேருந்து. அசிடிட்டி அப்படிங்கிறது பித்தத்தன்மை.
இந்த பித்தத்தன்மை, பித்தம், வாதம், சிலேத்துமம் கூடிச்சுன்னா நமக்கு வந்து கீழ் நோக்கிய நிலையில் எடுத்துகிட்டு போயிட்டு அது உடம்புல வந்து ஒரு வலியை ஏற்படுத்தும். இப்போ காலையில் ஏன் எழுந்திருக்க முடியல, அடித்து போட்ட மாதிரி இருக்குன்னா வலி, அங்கே வாதம் உடம்புல சேர்ந்துருக்குது. அது எதனால் வந்துச்சு, ஏற்கனவே உடம்பு சூடாக இருக்குது, இரவு கண் முழிச்சதுனால, அதிக உணவு உண்டதுனால, மொத்த ஆற்றலையும் செரிமானத்துக்காக எடுத்துக்கிட்டதுனால இப்போ கல்லீரலுக்கு ஆற்றல் போதாது. இரவு படுக்கிற நேரத்தில் இறைப்பையில் உணவு இருந்ததுன்னா நம்ம உடம்பை சீர் பண்ணக்கூடிய செயல்பாடு தடைப்பட்டு விடும். அதை தாண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏசியில் போய் படுத்திருப்பாங்க. அந்த அறைக்குள்ளே வந்து இயற்கையாக காற்று சுழற்சியே இருக்காது. இப்போ இங்கே இருக்கிறோம், இந்த என்டையர் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டு இந்த இப்போ ஒரு 20-30 பேர், நம்ம 50 பேர் இங்கே இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய சுவாச காற்றில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் சுற்றும், காற்று இருக்கும், அதில் பிராணன் இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சமாக புழுக்கமாயிடுமா. அப்படி தான் வந்து இன்றைக்கி ராயப்பேட்டை பகுதியில் போய் பார்த்தோம்னா எல்லார் வீடுகளையும் சின்ன சின்ன அறைகள் வச்சு கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்காது, காற்றே இருக்காது, சாத்திடுவாங்க. கொசு கடிக்குதுன்னு கொசுவத்தி வேற வச்சுருவாங்க, மாசுபட்டுரும் காற்று, அதனால் கிட்னி பாதிக்கும். இப்படி சூழலில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய பிராணன் கிடைக்காதனால உடம்பு இரவில் தூங்குகிற நேரத்தில் சீரமைப்பு நடக்காதனால காலையில் எந்திரிக்கும் போது உடம்பு வலி தான் இருக்கும். அதுக்காக அதுக்கும் இடம் கொடுக்க சொல்கிறாரு பெருமான். அப்போ உணவு குறைவாக இருந்ததுன்னா ஆகாய ஆற்றல் வேலை செய்யும், காற்று வேலை செய்யும், நெருப்பு வேலை செய்யும். அப்போ நிலம் நீர் குறையணும், நிலம் நீர் குறைக்கணும், அதுக்காக தான் உணவு குறைக்க சொல்கிறேன். அப்புறம் படிப்படியாக பெருமான் சொன்ன உணவுகளை கொண்டு போகலாம். இப்போ இந்த ஆற்றல் இயக்கத்தில் நமக்கு கரண ஒழுக்கம் அப்படிங்கிற மனம் அப்படிங்கிற இடத்துல வரும் பொழுது 2 விஷயத்தில் நம்ம வந்து எண்ணங்கள் உருவாகுது. மனதில் வந்து என்ன உருவாகுதுங்க, எண்ணங்கள் உருவாகுது. எண்ணங்களில் வந்து 2 எண்ணங்கள் தான் உருவாகும். ஒன்று நல்ல எண்ணம். இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்து அட்டன் பண்ணுறதுக்காக உங்களை எல்லோரும் கூப்பிட்டாங்களா, இந்த இடத்துல வந்து கலந்துக்கோங்கன்னு இன்விடேஷன் அனுப்பிச்சாங்களா, அது நல்ல செயலுங்களா தீய செயலுங்களா, நல்ல செயல். இப்போ இதனால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா உடம்புல அதுக்கு தகுந்த ஒரு ரசாயன வேதியியல் மாற்றம் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த செயல் வந்து நல்ல செயலா கெட்ட செயலுங்களா, நல்ல செயல். சரி, இங்கே சிந்திக்கும் போதே ஒருத்தர் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று பேசுகிறேன், என்ன பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள்லாம் எங்கே உருப்பட போகிறீங்க, சன்மார்க்கத்தில் எத்தனாலும் வந்து இப்படி நான் பேசுகிறேன்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கு எப்படி தோணும், வெறுப்பு. இதுக்கு பேர் விப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு பேர். இயற்கையில் 2 ஆற்றல் செயல்படுது. ஒரு ஆற்றல் வந்து விப்பல்சிவ் ஃபோர்ஸாக வேலை செய்யுது, இன்னொன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக வேலை செய்யுது. ஈர்ப்பு விதியில் பெருமான் சொல்கிறாங்க, அன்பு, கருணை, தயவெல்லாம் என்ன ஃபோர்ஸுங்க, அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ஈர்ப்பு விதியாக இருக்குது. அப்போது நான் பேசுகிறது வெறுப்பு, கோபம் அப்படியாச்சுன்னா என்ன ஆகுது, அது விப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குது, எதிர்ப்பு ஆற்றலாக இருக்குது, தள்ளும் ஆற்றல்னு பேர். ஓகேங்களா? இப்போ இந்த பிரபஞ்சம் உருவானதே அப்படி தான். எப்படின்னா முதல்ல வந்து ஒரு நெருப்பு குழம்பு உருவாகுது. அந்த நெருப்பு குழம்பு, நெருப்புல வந்து எரியக்கூடிய பொருள் கழிவுகள்லாம் தள்ளும் ஆற்றலாக வெளியில் வந்துருச்சு. அப்படி தள்ளி தள்ளி வெளியே வந்து தான் இன்றைக்கி பூமி உருவாகிருக்குது அந்த நெருப்புலேருந்து. அப்போ வெப்பம் இருக்கும்போது பூமி வந்து ஒரு சுழற்சிக்கு ஒரு விசை உருவாகுது, அதனால் அது ஒரு இயக்கம் பெறுது. எதனால், நெருப்புனால. இப்போ நம்ம உடம்புலையும் நெருப்பு இருக்குது, இல்லைன்னா உங்களால் சுவாசமே பண்ண முடியாது, அந்த வாசனை கூட நுகர முடியாது. உதாரணம் சொல்லட்டுங்களா, இப்போ இங்கே சமையல் கூடத்துக்கு போங்க, ஏற்கனவே சமைச்ச சாம்பார் வச்சுருப்பாங்க, சூடு பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. கிட்டத்தில் போய் திறந்தால் தான் வாசனை வரும், ஆனால் வெளியில் வாசனை வருமா, வராது. இப்போ அதை எடுத்து அடுப்பில் கொதிக்க வச்சாங்கன்னு வச்சுங்க, வெளியில் இருந்தாலும் என்ன வரும், அந்த வாசனை வரும், உங்களால் நுகர முடியும். சரி, உங்கள் உடம்புக்குள்ள சூடே இல்லை, சூடே இல்லைன்னா மூக்கெல்லாம் அடைச்சி நீர் கோர்த்து போயிருக்குன்னு வச்சுங்க, உங்களால் சுவாசத்தில் வந்து அந்த சாம்பாரினுடைய வாசனையை நுகர முடியுமா? ஜலதோஷம் பிடிச்சிருக்க காலங்களில் உங்களால் வந்து என்ன வேலை செய்யாது, வாசனையை நுகர முடியாது. அப்போ நாக்குலையும் அதே மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும், சளி பிடிச்ச காலத்தில் சுவையை கூட உணர முடியாது. அப்போ டேஸ்ட் வந்து மற்றவங்ககிட்ட கொடுத்து பாருங்கன்னு சொல்லுவோம். அப்போ பஞ்சபூத வேலை செய்தா இல்லையா, பஞ்சபூத இயக்கம் தான் நான். இப்போது அந்த மாதிரி இந்த இயக்கம் வந்து ஒவ்வொன்றும் அதுக்கு ஆதாரமாக இருக்குது. இப்போ உடம்புல என்ன பண்ணுறோம், நீர் ஆதாரத்தையும் நில ஆதாரத்தையும் குறைக்கும் போது நம்ம உடம்பு என்ன ஆகுது, வெயிட் குறைச்சி கீழே இருக்கக்கூடிய, கீழே வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் இழுக்குது இல்லையா, அந்த ஈர்ப்பு விதி குறைஞ்சி நம்ம மேல் நோக்கிய நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுறோம். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? அப்போ சிந்தனைகளில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே கிடைச்ச ஆற்றல், இப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆற்றல் எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்கலாம். ஆற்றலை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம்.
ஒரு செகண்டில் அதை பார்த்துட்டு இந்த ஆற்றல் நமக்கு எப்படி கிடைச்சிது, இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கு எப்படி தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாரும் வந்து உங்கள் கைகளை வந்து இங்கே பாருங்கள், இப்படி அழுத்தி விடுங்க. இடது கை கொண்டு அழுத்தி விடுங்க, வலது கையை கொண்டு அழுத்தி விடுங்க. இப்படி எல்லா கையிலும் நல்லா அழுத்தி விடுங்க. சும்மா கொஞ்சம் இப்படி சும்மா லேசாக அழுத்தி விட்ருங்க. இப்போ கண்களை நான் இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கண்களை மூடிட்டு இப்படி நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்படி லேசாக இப்படி கொண்டு வரேன். இங்கே ஒரு அழுத்தம், ஒரு ஈர்ப்பு தள்ளுறது தெரியுதான்னு பாருங்கள். கண்ணை மூடிட்டு எல்லாம் செய்து பாருங்கள். லேசாக ரொம்ப மென்மையாக வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளற ஒரு ஆற்றல், ஒரு காந்தத்தை எடுத்து வச்சோம்னா எப்படி வந்து ஒன்று தள்ளு இழுக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு வருதா பாருங்கள். ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சிலேருந்து ஆரம்பித்து 4 இன்ச்சு 6 இன்ச்சு கொண்டு வாங்க. உணர முடியுதா? இதுதான் உங்களுடைய, இதை ஹாரான்னு சொல்லுவாங்க, எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ரேகியில் வந்து பார்த்திங்கனாக்கா ரே அப்படிங்கிறது உயிராற்றல்னு சொல்லிட்டு ரேகியில் ஜப்பனீஸ் இதில் சொல்லுவாங்க. பிராணிக் ஹீலிங்கில் வந்து பிராணன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஆற்றல் இத்தனை பேருக்கு, இதில் என்ன இருக்குங்க? தண்ணி இருக்குது. தமிழில் தானே சொன்னீங்க, இங்கிலீஷில் சொல்லுங்கள், தெலுங்கில், ஹிந்தியில், இதை ஜப்பனீஸ் லாங்குவேஜில் இவங்களில் ரஷ்யன் வேர்ட்ஸ் இது மாதிரிலாம் சொல்லும்போது ஆக்வா, புரியுதுங்களா? ஃப்ரெஞ்சில் ஆக்வா, தண்ணிக்கு பேர் ஆக்வா. இப்போது தண்ணி ஒன்று தான். அதனால தான் வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு நம்ம வள்ளல் பெருமானார் சொன்னார். இதை பாரதியார் என்ன சொல்றாருன்னா, பெரிய கடவுள் காக்க வேண்டும்னு பாடலில் சொல்லுவார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். இந்த பாட்டில் வரும்போது பெரிய கடவுள் காக்க வேண்டும்னு சொல்லுவார். திருவள்ளுவர் வந்து வாளறிவன்னு சொல்லுவார். அப்போ இறைவன் ஒருத்தர் தான். அதனால தான் பெருமான் எல்லாம் சொன்னாங்க, இறைவன் ஒருத்தர் தான், அவர் வந்து ஒளி வடிவமாக இருக்கார், ஒளியாக இருக்கார் அப்படின்னு. இப்போ இந்த ஒளியாக இருக்கிறத நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியுமா? காதால் கேட்க முடியுமா? அப்போ இதை எப்படி உணர்றது? அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம உணரணும், அதை பார்க்கணும். அதை எப்படி பார்க்கறது? உணரதான் முடியும். சன்மார்க்கங்கிறதே உணர்வு தான், அதை அனுபவித்தல் தான். புரியுதுங்களா? அப்போ செயல்களாக கொண்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஆற்றல் தூணாகவும் இருக்குது, தூணிலும் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது தூணிக்குள்ள இல்லை, உங்கள் உடம்பை தாங்கிய தூணாக இருக்குது. புரியுதா? இந்த டம்ளர் இங்கே இருக்குது, டம்ளர் வந்து டேபிள் இருக்குது. டேபிள் எங்கே இருக்குது? இந்த பில்டிங்கில் இருக்குது. பில்டிங் எது மேலே இருக்குது? பூமி மேலே இருக்குது. இந்த பூமி வந்து அந்த இடத்துல இருக்குதா இல்லை எதையாவது தாங்கிக்கிட்டு இருக்கா? அந்த இடத்துல தான் இருக்குது. சூரியனை சுற்றி வருது இல்லை. இப்போ இந்த பூமியை தாங்கக்கூடிய பொருள் எது? வெட்டவெளி. அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் தான் இந்த பூமியை சுற்றிட்டு இருக்கு. இந்த ஆற்றலில் தான் வந்து அடிமுடி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அண்டத்தில் அண்ட கோடிகள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் ஒவ்வொரு பூமி தத்துவத்திலையும் சூரிய குடும்பத்துக்கும் தனித்தனி தன்மையை கொண்டது. பெருமான் சொல்கிறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் அது தனித்தனி தன்மை கொண்டது. இந்த பூமியில் இங்கே உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுந்த ஆற்றல். அந்த ஆற்றல் தான் இப்போ நீங்கள் உணர்ந்தீங்களே, உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு, அந்த ஆற்றல் தான் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கு. அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கழுத்து என்ன ஆகும்? தொங்கிடும். அப்போ தாங்கிக்கிட்டு இருக்கிறது எது? அந்த ஆற்றல் தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ அந்த ஆற்றல் தான் நமக்குள்ளேருந்து இயக்கும்போது கண்ணிலிருந்து பார்வையாக இருக்குது, காதிலிருந்து ஒளியை கேட்கக்கூடியதாக இருக்குது, நாக்கில் சுவைக்கக்கூடியதாக இருக்குது, உடம்புல தொடு உணர்வாக இருக்குது. இதுக்கு பேர் அறிவுன்னு பேர். அப்போ இயற்கை ஆற்றலுக்கு பேர் என்னது? அறிவு. அது என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்டாட்டிக் எனர்ஜியாக இருக்குது. ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னா இயங்காததாக இருக்குது, ஒரு இருப்பாக இருக்குது, வற்றாத இருப்பாக இருக்குது. அதனுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அன்பு நிறைந்ததாக இருக்குது, அறிவு நிறைந்ததாக இருக்குது, சுத்தமானதாக இருக்குது, கூர்மையாக இருக்குது. இப்போ தண்ணி, பெரிய தண்ணி வந்து ஃபோர்ஸ் ஒரு கீழே போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தண்ணி வந்து போகும்போது ஒரு சுழற்சி ஏற்பட்டு ஒரு ஹோல் உண்டாகுதா? வருது இல்லை? இது எப்படி இருக்குது? அப்போ அதுக்கு ஒரு இப்படி தான் போகணுங்கிற அது இயற்கையாகவே ஒரு வடிவமைச்சுக்குது. இந்த ஃபோர்ஸு ஒரு சூறாவளி காற்று வரும்போது அந்த காற்றில் என்ன ஆகுது? இதே மாதிரி ஒரு சுழற்சி ஏற்பட்டு ஒரு இயக்கம் இருக்குது. இதெல்லாம் இயற்கை தானே வடிவமைச்சது. இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிர்களும் ஒரு அறிவு ஜீவன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தி 6வது அறிவாக இப்போ நம்ம வந்திருக்கிறோம்.
இப்போ இந்த 6வது அறிவில் மனம் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆற்றல் வந்து 2ஆக இருக்குது. இப்போ பூமி உருவாச்சுன்னு சொன்னோம். பூமி உருவாக்கும் போது இந்த காற்று நிலம் வந்து நெருப்பினுடைய சூடுனால் இயங்க ஆரம்பிக்குது. எப்படி வாசனை வருதுன்னு சொன்னோம், அதே மாதிரி இந்த பூமி வந்து இயங்குது. இந்த பூமி சுற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பில் எரியிற கழிவுகள்லாம் சேர்ந்து சேர்ந்து பூமி பந்தாக உருவாச்சு. இப்போ இங்கே இருக்கிற பாறைகள் மலைகள்லாம் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் என்னதுங்க, ஒரு காலத்தில் நெருப்பு குழம்பாக வந்தது, அதெல்லாம் பாறைகளாக இருக்குது. புரியுதுங்களா? இன்றைக்கி ஜப்பானில் எரிமலை பார்க்குறீங்கல்ல, அது மலைக்குள்ளேருந்து எரி குழம்பெல்லாம் வருதா? இது இன்றைக்கும் அது நிகழ்ந்துட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆயிரம் காலங்களுக்கு முன்னாடி, லட்சம் காலங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இன்றைக்கி பாறைகளாக இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சதெல்லாம் துகள்களாக மண் இருக்குது. இன்னும் இந்த பூமிக்குள்ளே இருப்பு கட்டி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் இரும்பாக இருக்குது, வெள்ளியாக இருக்குது, தங்கமாக இருக்குது, அலுமினியமாக இருக்குது, வைடூரியமாக இருக்குது, இத்திரி அத்தனை பொருள்களும் அங்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது. இப்போ நம்ம உடம்புல வந்து துத்தநாகன்னு சொல்கிறாங்க, இரும்பு சத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ உடம்புக்கும் தேவைப்படுதா இல்லையா இரும்பு சத்து? அது இந்த பூமியிலேருந்து சத்தாக எடுத்து இறைவனுடைய கருணை பாருங்கள், நீங்கள் ஒரு உணவுப் பொருளாக மாற்றி கொடுக்குறது. எப்போ மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவு ஜீவனாக நமக்கு உற்பத்தி செய்து அந்த ஒரு அறிவு ஜீவன்லேருந்து ஒரு பதிவாக வருது. இப்போ நம்ம பார்க்குறது எது பார்க்குறோம், எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாச்சு, நம்ம உடலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தங்கிறத பார்க்குறோம். நேரத்தை கவனிச்சுக்கிறேன், நான் 15-20 நிமிஷம் இருக்குது, கொண்டு வந்துடுறேங்கய்யா. அப்போ இந்த பிரபஞ்ச சுழற்சியில் இந்த பூமி சுழற்சி பண்ணுது இல்லைங்களா, இந்த நெருப்பினுடைய ஆதிக்கத்தினால தான் ஒரு பூமி சுழற்சிக்கு ஆளாகுது. நீங்கள் நீரை வந்து சும்மா இருக்குது ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகுது, ஒரு இயக்கமாக மாறுது. அதே மாதிரி இந்த பூமியும் வந்து சுழற்சிக்கு ஆளாகுது. இது பூமி சுற்ற ஆரம்பித்த பிறகு அதுலேருந்து என்ன ஆகுது, ஒரு காற்று உருவாகுது. வெளிப்பில் வந்து காற்று உருவாகுது, பூமிக்குள்ளே வந்து மெட்டல்ஸ் உருவாகுது. இன்றைக்கி ஆயிலெலாம் எடுக்கிறாங்க, பூமிக்குள்ளேருந்து தானே எடுக்கிறாங்க. அது வந்து லிக்விட் மெட்டல்ஸ். பாதரசம் என்னதுங்க, லிக்விட் மெட்டல். புரிஞ்சுதுங்களா? இது இப்போ ஆயிலாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது பதப்படுத்துது. இதெல்லாம் இயற்கை நடத்துது, இந்த இயற்கை ஆற்றல் நடத்துது, இதெல்லாம் உருவாக்கி கொடுக்குது நமக்கு. இப்போ அடுத்து என்ன ஆகுது, காற்று உருவான பிறகு இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருந்த அந்த வெப்பமானது என்ன ஆகுதுன்னா குளிர்ச்சி பெற்று அதிலிருந்து ஆவியாக உருவாகி நீர் உருவாகுது. புரிஞ்சுதுங்களா? நீர் உருவான பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீர் வந்த பிறகு நீங்கள் மழை பெஞ்ச காலத்தில் செவுறு பாதைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே கொஞ்சம் பசுமையாக பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு அறிவு ஜீவன். பரிணாம வளர்ச்சியில் மண்ணிலிருந்து உருவாகக்கூடிய தாவரம் ஒரு அறிவு ஜீவன். அந்த ஒரு அறிவு ஜீவன்லேருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வரும் பொழுது பூமி வந்து நீரை கொண்டு காற்றை கொண்டு வெப்பத்தை கொண்டு சமநிலை. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் தான் என்னவாக இருக்கும், நீர் மிதமாக இருக்கும். பூமியில் மழை அதிகமாக பெஞ்சதுன்னா அப்போ பூமியில் நீர் இருக்கிற நேரத்தில் போய் விதையை போட்டால் முளைக்குமா? இப்போ வெப்ப காலம் வருது, இப்போ போய் விதையை போட்டால் முளைக்குமா? முளைக்காது. அப்போ என்ன பண்ணணும், பதமாக இருக்கிற நேரத்தில் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இயற்கையெல்லாம் சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன ஆகுது, அந்த ஒரு அறிவு ஜீவன்லேருந்து அதுக்கப்புறம் நீர் அதில் சேருது. முதல்ல நிலமாக தொடு உணர்வாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ஜீவன் அங்கே வந்து புழு உருவாகுது. புழு உருவானதுக்கப்புறம் எறும்பு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் உருவாகுது. இதெல்லாம் அப்படி வருது. சரி, இப்போ இதெல்லாம் உருவாச்சு இல்லைங்களா? இப்போ நிலம் நீரை குறைக்கணும்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம இறந்த பிறகு உடல்களை நிலத்தில் போய் புதைக்கிறோம். புதைச்ச பிறகு அந்த நிலத்தில் நம்ம உடலில் இருந்து புழு உருவாகுதா இல்லைங்களா? நீங்கள் இறந்து போன நாயோ இல்லை வேறு ஏதோ ஒரு இதுவோ இருந்ததுன்னா அது உள்ள என்ன உருவாகுது, புழு உருவாகுது. அந்த புழு எத்தனை அறிவு ஜீவன்? 2 அறிவு ஜீவன். அதுக்கு உடம்பு இருக்கும், அது பூமி ஒரு அறிவு ஜீவன். அதுக்கு என்ன இருக்கும், நீர் இருக்கும், சுவை இருக்கும். இது அந்த ஜீவனுக்குள்ளறையே இருந்து இருந்து சாப்பிட்டு 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 உடம்பையும் பெருத்து அதுக்கு மேலே அது பெருசாக வளராது, அது அங்கேயே செத்து போயிடும். நம்ம உடம்புலையும் நிலம் நீரினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க இருக்க இந்த இகலோக வாழ்க்கையினுடைய சுக அனுபவங்களை இச்சை கொண்டு இங்கேயே சாப்பிட்டு 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 இதிலே என்ன பண்ணிடுவான், இறந்து போயிடுவோம். அப்படியே அந்த கூற்றுக்கு ஆளாகாதீங்கிற அறிவை பெருமான் தான் சொல்கிறார். புரிஞ்சுதா? இப்போ என்ன சொன்னன்ட்டு, இதிலிருந்து விடுபட்ட ஒரு பூச்சி வெளியாகி
புற்றீசலாக ஈசலாக வெளியில் வருது, பார்த்துருக்கீங்களா? அது உடம்புல என்ன ஆகுதுன்னா, இந்த உணவுலேருந்து இச்சையிலிருந்து விடுபட்ட அந்த பூச்சிகள் தான் நீங்கள் ஈசலாக பார்க்குறீங்க. ஈசல், அந்த ஈசல் என்ன ஆகுது, காற்று ரெக்கை முளைக்குது. நான் என்னன்னா, நீங்கள் எதை நோக்கிய பயணத்துக்கு உங்கள் விருப்பம் கொள்ளீங்களோ அதுக்கு அந்த படைப்பு இப்படி கொடுத்துருக்கு. மனிதன் இதுக்கு முன்னாடி எடுத்ததுலேருந்து கர்ம வினைகள் இந்த அதை பற்றி பேசுகிறோம். ஐயா இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் கூட கூடுதல் எடுத்துக்கிறேன், தயவுசெய்து டைம் கொடுங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஈசல் அது காற்று ஆதிக்கம் அதிகமாக கொண்டதுனால அது பறந்து வந்துடுது. அப்போ நிலம் நீரை குறைச்சிச்சு உடம்புல. நான் இதுலேருந்து விடுபடணும்னு இந்த இச்சையை விட்டதுனால, காற்று ஆதிக்கம் பெற்றதுனால அது அங்கேருந்து விடுபட்டுருது. அது மாதிரி நமக்கு வழிகாட்டக்கூடிய வள்ளல் பெருமானார் வழிகாட்டின பிறகும் நாம் உலகியல் இச்சையில் இருந்துக்கிட்டே இருந்தோன்னா, எப்படி அந்த புழு அந்த மாமிசத்தை தின்னு 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 அதுக்குள்ளே இருந்து அங்கேயே இறந்து போகுதோ, அது மாதிரியான நிலையில் தான் இப்போ பூமியில் நாமெல்லாம் அந்த புழு மாதிரி இருந்துட்டுருக்கு. இதை கண்டு தான் அவர் பதைக்கிறார், நம்மளாம் இன்னும் மேலே வரமாட்டேங்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து விடுபடணும். சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இச்சைகள் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய வினைகள் மனதில். இப்போ மனம் பற்றி வருவோம். இப்போ உடல் பிரபஞ்ச இயக்கத்துக்கு பேசணும். இப்போ இந்த உடம்புல அந்த ஆற்றல் எப்படி செயல்படுது, இங்கேருந்து கர்ம வினைகள் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அப்பப்போ கேட்பேன்னு சொன்னால், இப்போ கேட்குற ஒரு கேள்வி, ஃபால்ஸில் எல்லாம் குளிச்சிருக்கீங்களா? அருவியில் பெரிய நீர்நிலைகளை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா, வருத்தமாக இருக்குதா? சந்தோஷமாக இருக்குது. அந்த அருவியில் குளிச்சிருக்கீங்களா? எல்லாருமே குளிச்சிருக்கீங்க. அருவியில் யாருக்கு குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை? எனக்கெல்லாம் விருப்பம் இல்லைங்க, அருவியில் குளித்தா எனக்கு சந்தோஷம்லாம் கிடைக்காது. யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்குமே சந்தோஷம் வரும் தானே? இந்த சந்தோஷம் ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்கிறீங்க? ஒருத்தர் கூட சொல்லலையே, மாற்றி சொல்லலையே, எனக்கு அருவியில் குளித்தா எனக்கு சந்தோஷம் கிடையாது, வேண்டாம், அருவியில் குளிக்கிறது எனக்கு பிடிக்காது. இப்போது நீங்கள் சின்ன வயசில் இருக்கவங்களும் சொல்கிறீங்க, பெரிய வயசில் இருக்கவங்களும் சொல்கிறீங்க, சுகர் இருக்கவங்களும் சொல்கிறீங்க, உடம்புல மூட்டு வலி கூட இருந்திருக்கும் உங்களுக்கு, நீங்களும் அதை சொல்கிறீங்க. ஜுரத்தில் கூட படுத்திருப்பார். அந்த அருவியில் குளிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். இது எங்கேருந்து வந்ததுன்னா, ஏற்கனவே நமக்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. எங்கே அந்த சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா, தாய் கரு பையில் பனிக்குடத்தில் நீங்கள் இருக்கும்போது, அந்த பனிக்குடத்தில் நீர் உள்ளே வெளியில் போகும்போது சலசலப்பான சத்தங்கள்லாம் கேட்டு அந்த நீர்லேயே நீங்கள் இருந்ததுனால, இந்த அருவியில் குளிக்கும்போது அந்த ஏற்கனவே பதிவினுடைய நிலை இப்போ நீங்கள் உணரப்பெற்று உங்களை அறியாமலே நீங்கள் அந்த சந்தோஷத்தை உணர்றீங்க. இது வினைப்பதிவு. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இல்லாமல் இந்த உலகத்தில் படைக்கவே இல்லை மனுஷன். அங்கே இருந்த அந்த அனுபவம் உங்களை அறியாமலே நீரில் குளித்தா, அருவியில் குளித்தா உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னா அது வினைப்பதிவு இந்த பிறவிலே. சரி, அடுத்து இன்னொரு வினைப்பதிவுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். இப்போது ஒரு சிறு குழந்தை, 1 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைங்கள, ஒரு 4-5 குழந்தைங்கள விளையாட விடுறீங்க. கையில் பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் வச்சுட்டு விளையாடுது. அது அம்மா வாயில் கூட கொண்டு போய் ஊட்டி விடும். பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? பிள்ளைங்க வாயில் கூட ஊட்டி விடும், இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவான். சரி, அதுக்கப்புறம் ஒரு பால் கொண்டு வந்தீங்க, நீங்கள் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தீங்க, இல்லை ஏதோ ஒரு பொம்மை கொண்டு வந்தீங்க, ஒரு பாப்பா கிட்ட கொடுக்குறீங்க. அடுத்து அந்த 4 குழந்தைங்க என்ன பண்ணோம்? இதை அதை போட்டு அடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிஸ்கெட்டை வாயில் வச்சு ஊட்டிச்சு, இப்போ என்ன பண்ணுது? இப்போ குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? இப்போ அந்த குழந்தையை அடிச்சுக்க சொன்னது யாரு? ஒரு குழந்தை அதனுடைய தேவை, அதனுடைய விருப்பம், அந்த விருப்பத்துக்கு எதிராக யார் வந்தாலும் எது பலம் உள்ளதோ பலவீனத்தை அடிக்கும். இது இயற்கை விதி. இது எங்கேருந்து வந்தது மனிதனுக்கு அப்படின்னா, சிங்கம், புலி, கரடி, மற்ற ஜீவர்கள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வினைப்பதிவு இன்னைக்கு பலவீனம் உள்ளவர்கள் பொருளை சம்பாதிப்பதும், பலமாக உள்ளவர்கள் பொருளை சம்பாதிப்பதும், பலமாக உள்ளவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பிறந்த பிறப்பில் ஆதிக்கம் செலுத்தினுடைய தன்மை இன்றும் மனிதனிடத்தில் சிங்கமாகவும், புலியாகவும், நரியாகவும், கரடியாகவும், மாடாகவும் தடித்த நிலையில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதை மாற்றுபவருக்கு வந்தவர் தான் வள்ளலார். நீங்கள்லாம் அப்படி மிருகமாக இருக்காதீங்க அப்படின்னு. மனித தரம் வேற, அதனுடைய பண்பு, கருணை, மனிதனுடைய மாண்பு வேற. 6வது அறிவை பெற்ற நாம்
நம்ம எந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டி. ஏன் அப்படின்னா இந்த நோக்கம், மனித பிறப்பினுடைய நோக்கத்தை பற்றி ஔவையார் சொல்கிறாங்க, வள்ளலார் சொல்கிறார். சாகா கல்வி தான் நம்மளுடைய நோக்கம், இந்த பிறப்பெடுத்து. அப்போ அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதியின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அப்போ இன்னொரு குழந்தை வந்து அதை அடிக்குதுன்னா அது இன்னும் அறியாமையில் இருக்குது. நமக்கு அறியாமை இருக்கா? அப்போ நம்ம இவ்வளோ பெரிய பீரங்கியை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை வந்து அடித்து காலி பண்ணுறோம். அப்போ நம்ம அறிவு என்ன ஆச்சு? இவ்வளோ பெரிய பீரங்கி, இவ்வளோ பெரிய இராணுவம், இவ்வளோ பெரிய அணுகுண்டு இதெல்லாம் தயார் பண்ணி ஒரு உயிரை அழிக்கிறதுக்காக அறிவு பெற்ற மனிதர்களாக வாழணுமா இந்த உலகத்தில்? பிற உயிர் துன்பப்படும் போது தன்னுயிர் போல் உயிரில் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைந்தமை சிவமே. முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்திர அருட்பெரும் ஜோதி. ஒரு பரிணமிக்க வேண்டாமா அடுத்த நிலைக்கு? கோழிக்கு இருக்குது 21 நாள் அடக்காக்கணும்னு. கோழிக்கு 21 நாள் அடக்காக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தது? அந்த இயற்கை கொடுத்த அறிவை வச்சுட்டு வாழதா இல்லையா? பசி நோக்கார் கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாரார். அதுக்கு தெரியுது அந்த காலகட்டத்தில் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது விரத காலம். நம்ம சாகா கல்விங்கிறது ஒரு விரதம், ஒரு தவம். அப்போ நம்ம எவ்வளோ சாப்பிடணும்? அரை வயிறு தான் சாப்பிடணும். ஏன்னா நான் இறைவன் அடையிறதுக்காக தவம் இருக்கிறேன், நான் நோன்பு கொள்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் அந்த அறிவை பெற வந்த நாம் இந்த பிறப்பினுடைய நோக்கம் அறியாமலேயே மிருகங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை தேவையா நமக்கு? அடுத்த நிலைக்கு போக வேண்டாமா? வள்ளல் பெருமான் கூவி கூவி கொடுத்துருக்கிறாரு, திருவருப்பா கையில் கொடுத்துருக்கிறாரு, படிக்கிறோமே, உரைநடை பகுதி படிக்கிறோமே. இவ்வளவு படித்த பிறகு நம்ம அது அடுத்த நிலைக்கு போகணுமா வேண்டாமா? அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ பெருமான் என்ன சொல்கிறார்? அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன சொல்கிறார்? இப்போது இந்த இடத்துல தான் பெருமான் வந்து இந்த நூல்களை கொடுக்குறார். இந்த நூல்களை கொடுக்கும்போது காலையில் எழுந்த உடனே என்ன செய்ய சொல்கிறாருங்க? திருவருட்பாவை படித்ததை சிந்திக்க சொல்கிறார். இறைவனுடைய நிலையை பற்றி சிந்திக்க சொல்கிறார். இறைவனுடைய நிலை என்னவான நிலை? தூய அறிவுடையவன் சொன்னோமா, அன்பு நிறைந்தன்னு சொன்னோமா. இப்போ இறைவனுடைய தன்மையை பற்றி இப்போ உணர்வான். ஜீவன் வேறல்ல, சிவம் வேறல்ல. இப்போ ஜீவனும் சிவனும் ஒன்று தான். யார் ஜீவன்? நம்ம தான். ஜீவனுக்கு மறைப்பு உண்டு, 7 திரைகள் இருக்குது. குற்றம் ஏன் தான் தனது அப்படிங்கிற ஆணவம் கண்மம் மாயெல்லாம் இருக்குது. ஏற்கனவே வாங்கி வந்த பதிப்பு. ஏன்னா தாய் வகத்தில் இருக்கும்போது எப்படி நீரில் இருந்து வந்தோடனே நீரில் குளித்தா சந்தோஷம்னு ஒரு பதிவு இருக்குதோ, உணர்வு இருக்குதோ, அது மாதிரி மிருகங்களாக பிறந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்கள், அந்த வாசனை இன்னும் இருக்குது. இதை போக்கிக் கொள்வதற்கு திருவருப்பை படிச்சே ஆகும். ஏன்னா இறைவனுடைய தன்மையை பற்றி உணர்வு நிலைக்கு கொண்டு வர்றது, நல்ல உணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு இந்த நூல் அறம் சார்ந்த நூல்களை படிக்கணும். அப்போ அறம் என்றால் இன்றைக்கி அறக்கட்டளை வச்சு இங்கே ஒரு தொண்டு செய்கிறாங்க, பிற உயிர்கள் படக்கூடிய துன்பங்களுக்கு உணவளிக்கிறாங்க. அப்போ அறம் என்ன? பிற உயிர்கள் படும் துன்பத்தை பார்க்கும்போது, நேரும் பொழுது, கண்ணால் பார்த்த போதும் காதால் கேட்ட போதும் அந்த பிற உயிர்களுடைய துன்பத்தை துடைக்க வேண்டும். அதுதான் அறச்செயல். சரி, அப்படியாவது செய்ய முடியல, நான் இந்த செயலை செய்யணும், அவங்கள மாதிரி நான் செய்யணும்னாவது நீ விரும்புன்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க. அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறேன். நீ செய்யாட்டியும் பரவாயில்ல, விரும்பு. பெருமான் சொல்கிறாரு, நீ ஒரு செய்யாட்டியும் பரவாயில்ல, ஒரு இடத்துலேருந்து பிரார்த்தனை பண்ண, அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணேன் மனதாலையாவது. என்னென்ன எத்தனை பேர் காலையில் நினச்சி எந்திரிச்சு தாவரம், இன்னைக்கு காற்று மண்டலம் மாசுபடுது, எல்லா மரங்களையும் வெட்டிட்டாங்க. உலகத்தில் வந்து நிறுவனங்கள் பெருகிட்டே போதா இல்லையா? உயிர் வந்து பெருகிட்டே போதா இல்லையா? மனிதர்களுடைய உயிர் எண்ணிக்கை சுதந்திரம் வாங்கும் போது 37 கோடி பேர், இன்னைக்கு 150 கோடி பேரை தாண்டிட்டோம். 150 கோடி பேருக்கும் 37 கோடி பேர் இருக்கும்போதே உணவு பற்றாக்குறை பஞ்ச காலங்களாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பெருமான் இருந்தது, அவர் காலத்தில் உணவு பஞ்சம். ஆனால் 150 கோடி பேருக்கும் உணவு வேணும். அப்போ அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது நிலம், நீர், காற்று, இதெல்லாம். அப்போ காற்றை என்ன பண்ண போகிறோம்? காற்றுலேருந்து இப்போ வந்து நீர் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. காற்றுலேருந்து நீர் எடுத்தால் அதில் பிராணன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ மரம் வந்து அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் மரத்துக்கு காலையில் எந்திரிச்சு அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லி ஒரு சொம்பு தண்ணியாவது கொண்டு போய் தாவரத்துக்கு ஊற்று, நம்ம இந்த உலகம் முழுவதும் பசுமையான நிலமாக, பூங்காக்களாக, மலர் நந்தவனங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து, காலையில் எழுந்த உடனே இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து, இந்த பூமிக்கு தேவையான நீர் வளம் பெருகணும், நில வளம் வளமாக இருக்கணும், மண் வளம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் கேட்டார்.
அப்போ அந்த மாதிரி பிரார்த்தனை செய்து நம்ம வீட்டில் இருக்க செடி கொடிகளை பாரம்பரியத்தில் அன்பான ஒரு கருணையை பார்த்து, நீ வந்து கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா நாம் சுவாசித்து விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பிராணனா மாற்றி தரக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய தாவரம் தான் நமக்கு வரம் தருது. அது இல்லைன்னா நம்ம இங்கே வாழ முடியாது. நம்ம எல்லாம் யார்? தாவர சங்கமத்தில் 6வது அறிவு பெற்ற மனிதர்கள். ஒரு அறிவு ஜீவன் செய்து நமக்கு பிராணனை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஆனால் நாம் அதுக்கு கை அடியிலே போய் மலத்தை பேண்டு வைக்கிறோம், ஒன்று கடிச்சு வைக்கிறோம், எல்லாம் பண்ணிவிட்டு அது மேலே காரி துப்பிட்டு வந்துடுறோம். இதுதான் மனிதர்கள் பெற்ற அறிவா நமக்கு? யோசிச்சு பாருங்கள். அப்போ காலையில் எழுந்து ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? இயற்கைக்கு, இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? தாவரத்துக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? சொல்லணும். அப்போ இந்த ஒரு அறிவு இதுதான் வந்து அன்பு, கருணை, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ ஜீவன் வேறு இல்லை, ஜீவன் வேறு. அப்போ ஜீவனுக்கு நம்ம உடம்புல இருக்க ஜீவன் மறைப்பு இருக்குது, குற்றம் இருக்குது. இதை நீக்கிக் கொள்வதற்கு அன்பு, கருணை அப்படிங்கிறது இறைவன் தான் அதை நீக்கணும். இறைவனுடைய நினைச்சா மட்டும்தான் இது அடைய முடியும். அதுக்கு உலக உயிர்களுக்கு தொண்டு செய்ய சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எங்கே தொண்டு செய்கிறோமோ அங்கே தான் இறைவன் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஔவையாருடைய பாட்டில் வந்து அரியது எது, பெரியது எது, கொடியது எதுன்னு கேட்பாங்க. பெரியது எதுங்கிற வார்த்தை ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? யாராவது மனப்பாடம் வச்சுருக்கீங்களா? பெரியது கேட்பின் பெரிது பெரிது, புவனம் பெரிது, இப்படிலாம் சொல்லி வருவாங்க இல்லையா? கடைசியாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் வந்து தொண்டர் உள்ளத்தில் அடக்கம்னு சொல்லுவார். சொல்லுங்கம்மா. அது இல்லை. அரிது அரிது மானிடராய், அரியது எதுன்னு அரிதுங்கிறது சொல்லுவாங்க. பெரியது எதுன்னு கேட்கும்போது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறப்போ தானமும் தவமும் தான் செயல் அரிது. அப்போ வானவர் நாடு வழி திறந்துருமேங்க. தானம் தவங்கிறது தான் இங்கே வள்ளல் பெருமானார் வந்து சத்து விசாரமும் பரோபகாரமும் வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ அங்கே வந்து பெரியது எதுன்னு கேட்கும்போது இறைவன் தொண்டர் உள்ளத்தில் அடக்கம். இறைவன் தொண்டர் உள்ளத்தில் அடக்கம். இந்த நிறுவனம் தொண்டு உள்ள செய்கிறாங்கன்னா அங்கே தான் இறைவன் இருக்கார். இறைவன் எங்கே இருக்கார்? தொண்டு செய்யக்கூடியவங்க உள்ளத்தில் தான் இருக்கார். அதனால தான் பரோபகாரம் செய்யுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா இறைவனை நீங்கள் தேடி போக வேண்டாம். வள்ளல் பெருமானார் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு இறைவன் எங்கே இருக்காருன்னா, ஆனால் நமக்காக அவர் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ இருக்க இடம் எனக்கு தெரியாது, நான் உன்னை தேடி வர்றதுக்கு பதிலாக நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியும், நீ என்னை தேடி வந்துருன்னு கேட்குறாரு. அவர் பாடலில் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம்? இப்போ நமக்கு வந்து வினை இருக்குது, இதை கழிப்பதற்கு உபகாரமாக இந்த வினைகளை தீர்த்து கொள்வதற்கு இறைவன் செய்யக்கூடிய அதே செயல்களை நமக்கு இப்பே கொடுத்துட்டாரு. வள்ளல் பெருமானாருக்கு 5 தொழில் கொடுத்தார் இல்லையா? உங்களுக்கு இப்பே கொடுத்துட்டாரு. அகவல்ல இருக்குது, தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த. உங்ககிட்ட ஜோதி இருக்கா இல்லையா? உள்ளுக்குள்ளார உங்களுக்கு அதை செய்யக்கூடிய தகுதி கொடுத்துருக்காரா இல்லையா? காலு கையெல்லாம் கொடுத்து அறிவெல்லாம் கொடுத்துருக்காரா இல்லையா? ஒரு ஜீவனுக்கு தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா? ஒரு ஜீவனுக்கு ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? ஒரு ஜீவனுக்கு ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட முடியுமா போட முடியாதா? ஒரு ஜீவனுக்கு ஒரு பச்சரிசி கொண்டு போய் எறும்புகளுக்கு ஏதோ கொடுக்க முடியுமா முடியாதா? பறவைகளுக்கு தண்ணி வைக்க முடியுமா முடியாதா? முடியும். சரி, எதுவுமே செய்ய வேண்டாம், இதெல்லாம் செய்ய வேண்டாம். ஒரு ஜீவனுக்காக இந்த உலக உயிரை நலன் கருதி காலையில் எந்திரிச்சோன்னே 3 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து சன்மார்க்கிகள் இந்த உலகத்தில் எல்லா ஜீவரும் நலனாக இருக்கணும்னு சொல்லிட்டு 3 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விண்ணப்பம் வைங்க. காலையில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அன்போடு வாழணும், கருணையோடு வாழணும். இந்த அரசியல் நடத்தக்கூடிய தலைவர்கள் மனதில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகவும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாரும் இறங்கி இந்த உலக உயிர்கள் நலன் கருதி செயல்பட வேண்டும், அவர்கள் உள்ளத்தில் இறங்கி இந்த செயலை நடத்தி தர வேண்டும்னு வள்ளல் பெருமானார்கிட்ட விண்ணப்பம் வைங்க. உங்கள் விண்ணப்பம் அப்படி இருக்கட்டுமே. என் பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சுக்கிட்டு சாவறானா வெறுப்பு வருது, அப்போ அவன் மனசுல வந்து இறங்கி எங்கள் 2 பேர்த்துக்கு பரஸ்பரத்தை உண்டு பண்ணுப்பான்னு கேளுங்களேன். கேளுங்க, முடியுங்க. இப்போ இந்த ஜீவன் வேறல, சிவன் வேறல. இந்த ஜீவனை கொண்டு போய் சிவனில் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து இந்த இதை வந்து நீக்கணும். அதுக்கு பரோபகாரம் சத்து விசாரம் அப்படிங்கிற இந்த நிலையில் செய்யும்போது நமக்கு இதெல்லாம் தூய்மைப்பட்டு அதோடு நம்ம சேர்க்கலாம். சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. இன்னும் இதை பற்றி பேச வேண்டிய இதெல்லாம் இருக்குது. நேரம் கருதி நம்ம வந்து நிறைவு செய்யலாம். அப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையால் ஐயா இருங்கய்யா, ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். இதுதான் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்க வேதியியல் மாற்றம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, விப்பல்சிவ் ஃபோர்ஸ் சொன்னீங்களா? இந்த விப்பல்சிவ் வெறுப்பு, கோபம் இது இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் மாய சக்தியோட தொடர்பில் இருக்கிறீங்க. அது வந்து நரகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைய வாழ்க்கையிலே அன்பு, கருணை, தயவோடு செயல்பட்டீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இருக்கீங்க, நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சொர்க்கம் எங்கேயோ இல்லை,
நரகம் எங்கேயும் இல்லை. இந்த நிமிஷமே ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து காப்பி கொடுக்கும்போது அன்போடு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சரி. ஒருத்தர் வந்துட்டார், காப்பி கொண்டு போய் கொடுங்க, ஆமாம் இதுக்கு ஒரு கேடு, இது வேறு வந்துருச்சு, இதுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அப்படின்னு அங்கே நினச்சிக்கிட்டு கொடுத்தாங்கன்னா அது என்னதுங்க? நரகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய எண்ணங்கள், அதனால தான் எண்ணத்தால் நம்ம உடம்புல அந்த வேதியியல் மாற்றம் நடக்குது. இப்போ இந்த கதை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கதையை சொல்கிறேன், இது எப்படி அந்த வேதியியல் மாற்றம் உடம்புல. அதனால தான் தன்னுள்ளே அரும்பி தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என்னுடைய அன்பே அப்படின்னு நம்ம அந்த வேதியியல் மாற்றத்தை நம்ம கையிலே கொடுத்து நமக்குள்ளரே வேதிக்கை செஞ்சு இறைவன் வந்து நமக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்காரு. இப்போ அந்த கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கற்பனை. குணா படம்லாம் பார்த்துருக்கீங்களா? கமல்ஹாசனுடைய குணா படம் கடைசியில் வந்து மலை மேலே ஒரு சீன் எடுத்திருப்பாங்களே, எங்கே எடுத்தாங்க? அது கொடைக்கானலில் குணா கேவுனுங்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க, பெரிய மலைப்பகுதி, நிறைய பாறைகள்லாம் நிறைஞ்ச ஒரு இடம், நிறைய மரங்கள் நிறைந்த இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டி ரொம்ப ரம்மியமாக எல்லாம் குழாவி திரிந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு நாள் வந்து வரதா புயல் மாதிரி பெரிய புயல் வந்துருச்சு. அங்கே மரங்கள்லாம் வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு, கூடுகள்லாம் வந்து கிளஞ்சிருச்சு, நிறைய பறவைகள் இறந்து போச்சு. சாயந்தரம் ஒரு 5 மணி, மழை காலங்களில் 5 மணினா ஒரு இருள் வந்த நேரம். அந்த நேரத்தில், அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 4-5 பறவைகள் மட்டும் ஒரு கிளையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு 10 குஞ்சுகள் கூட்டிலிருந்து விழுந்து அப்படியே ஒரு கல் இடுக்கிலேருந்து வெளியே வருது. இதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன தோணுது? அந்த ஒரு பறவை சொல்லுது, இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த நேரத்தில் இந்த குஞ்சுகள் இப்படி வருது, இது என்ன இரவு நேரத்திலலாம் பாம்பு பார்த்துனாக்கா அது சாப்பிட்டுடுமே அப்படின்னு ஒரு பறவை வந்து அதை வந்து கவலைப்படுது. ஒரு பறவை வந்து கவலைப்படுது. இன்னொரு பறவை சொல்லுது, நமக்கு எதுக்குடி இந்த துன்பம்லாம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பறவை என்ன சொல்லுது, இது நமக்கு எதுக்கு துன்பம், நம்மளே குளிரில் நடுங்கிட்டு இருக்கோம், நைட்டு இரவு பொழுது நம்மளே இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இன்னொரு பறவை சொல்லுது, ஆமாண்டி அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த முதல்ல சொன்ன பறவை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த தாய் எங்கே போச்சுன்னு தெரியலன்னு, அது எங்கேயாவது பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னொன்று சொல்லுது. அது எப்போ ஏற்பட்டா போனால் நமக்கு என்ன, நம்ம பாரு அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் இந்த பறவைக்கு மனசு கேட்கல. என்ன சொல்லுது, நான் திரும்ப இந்த இரவு பொழுதாவது என்ன சொல்லுது, நம்ம அந்த பறவையை குஞ்சுகளை காப்பாற்றிடணும், விழிந்ததும் நம்ம பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே அந்த பறவை வந்தாலும் தாய்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை போய் அதை இந்த பக்கம் ஒரு 5 குஞ்சுகள், இந்த பக்கம் ஒரு 5 குஞ்சுகளை இறக்கையில் வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து அது எக்கேடு கட்டினா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இந்த தனித்தனியாக இருந்த பறவைகள்லாம் இறந்து கிடக்குது. இந்த இறக்கையில் 5 குஞ்சுகளையும் இந்த இறக்கையில் 5 குஞ்சுகளையும் இரவு பாதுகாத்த அந்த ஒரு பறவை உயிரோடு இருந்தது. அந்த 10 குஞ்சுகளும் உயிரோடு இருந்தது. என்ன நடந்தது அங்கே? என்ன நடந்தது? பாம்பெல்லாம் கொத்தலை. இந்த 5 குஞ்சுகளுடைய சூடு, அந்த குளிர் நடுக்கத்தில் இந்த ஒரு பறவையை வந்து பாதுகாப்பு கொடுத்தது. இது அக்னி, சுத்த சூடு, நித்திய பொருள். அந்த உணர்வில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு? வேதியியல் மாற்றம் சொன்ன இல்லைங்களா, உடம்புக்குள்ளே நடக்குன்னு சொல்லிட்டு அது சொர்க்கத்தில் இருந்தது, உயிர்ப்போடு இருந்தது. மற்ற பறவை வந்து பரோபகாரம் செய்யலை, அதுக்கு அந்த சுத்த சூடு கிடைக்கல, அதனால் அது இறந்து தன்னிச்சையாக அதுக்கு மட்டும் இருக்கிற ஆற்றல் மட்டும் இருந்தது. ஏன் அப்படின்னா இறைவனோட ஆற்றலோட தொடர்பில் இல்லை. நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஜீவன் இயற்கையோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இறைவனுடைய ஆற்றலில் தொடர்பில் இருக்கும்போது, உங்களுக்கு அன்பு கருணையோடு இருக்கும்போது இயற்கை ஆற்றல், நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்க, அதுக்கு அதிகாரி வந்து சொர்க்கத்துக்கு அதிகாரி அருளை வழங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். மாயாசக்தி அது என்ன பண்ணால் அது இடத்துக்கு அது கூட்டிகிட்டு போயிடுச்சா, யார் எதோட தொடர்பில் இருக்குமோ அந்த நிலைக்கு கொண்டு போக செல்லப்படும். புரியுதுங்களா? அந்த பறவை வந்து அன்பு கொண்டு, கருணை கொண்டு, தயவு கொண்டு அந்த பறவைகளை பாதுகாத்து கொண்டு இருந்தது. அந்த உடம்புல இருந்த அந்த அருள் ஆற்றல், குஞ்சுகளுடைய இருந்த ஆற்றல் இதை காப்பாற்றியது. இதனுடைய ஆற்றல் வந்து இந்த சூடு வந்து இந்த குஞ்சுகளையும் பாதுகாப்பு கொடுத்தது. அப்போ ஒன்றிணைந்தால் உண்டு வாழ்வுங்கிறது இதில் தெரிஞ்சுதா? மனிதர்களும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பறவைங்கிறது யார் தெரியுங்களா? வள்ளல் பெருமானார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் வந்தாங்க, அவங்க வழியை பார்த்துட்டு போனாங்க. ஆனால் அவங்க இறைவனோட கலக்க முடியல. எங்கே போய் நின்ட்டாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்ட்டாங்க. ஆனால் உச்ச நிலையை தொட்டது யார்? உயிரோட உயிர் கலப்பு தான். இது உயிர் கலப்பு விதின்னு பேர் இருக்குது. பேர் ஒரு உயிர் இன்னொரு உயிரோட உயிர் கலப்பு விதி எப்படி நடக்கும்னா, அதனால தான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கத்தில் இது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உயிரில், ஆன்மாவில்
வினை சேராது, இறைவன் அதை நீக்கி விடுவார். சிந்தனை செய்மனமே, செய்தால் என்ன நடக்கும்? தீவினை அகன்றிடமே. இறைவனுடைய நினைச்சு அதே செயல், இறைவனுடைய குணம் என்னவாக இருக்குதோ அதே செயல்களை நாம் செய்தால் நமக்கு அந்த நிலை கிட்டும். இந்த குஞ்சு பாதுகாப்பாக இருந்து அந்த ஒரு பறவை தான் வள்ளலார். அந்த வள்ளலாருக்கு இறக்கையில் அடக்கமான குஞ்சுகள் தான் நாம் எல்லாரும். நமக்கு அந்த குணம் வரணுங்கிறதுக்காக இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் இரவில் அதை பாதுகாக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஒரு நாள் இரவுங்கிறது இந்த மானிட பிறவியில் நாம் எல்லாம் தூக்கத்தில் தான் இருக்கோம், மாயையில் தான் இருக்கிறோம். நமக்கு இன்னும் விழிப்பு வரல, நமக்கு இறைவனுடைய ஆற்றல் முழுசே கிடைக்கல. இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு இறக்கையை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதிலிருந்து விலகி சென்று விட்டால் அந்த பறவைகள் போல நாம் இறந்து விடுவோம், மாயா சக்தியில் மாட்டிக்கொள்வோம். நாம் எல்லோரும் அன்போடு கருணையோடு தயவோடு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருணையை பெற வேண்டும் என்றால் வள்ளல் பெருமானார் சொன்ன இந்த மகா சாகா கல்வியை பெற்று இந்த நிலையை நீங்களும் உய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நிறைவு செய்கிறேன். ஐயாவுக்கு நன்றி கூறி, இன்றைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நாம் கைத்தட்டினது மட்டும் இல்லாமல் நாம் என்ன பாடம் தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு 5 வார்த்தையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் தூக்கத்தை எப்படி பண்ணணும்னு சொன்னார், சாப்பாடை எப்படி செய்யணும்னு சொன்னார், நம்ம எண்ணங்களை இறைவனோட எப்படி சேர்த்துக்கிட்டா என்ன பலன் வருன்றதை சொன்னார். பதில் உங்களுக்கே தெரியுன்றது எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ ஐயாவை 2 நிமிஷம் பேசுறதுக்கு அழைக்கிறேன். நன்றி. தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இங்கே தலைமை வைத்திருக்கின்ற ஐயா, முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற ஐயா, இந்த அவையிலே கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவரது திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமானின் தெய்வ திருவடிகளாகவே நினைந்து போற்றி தொட்டு வணங்கி எனக்கு இட்ட பணியை செய்ய விழைகிறேன். எனக்கு 2 நிமிடம். இந்த 2 நிமிடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்ல நான் விரும்புகிறேன். இருக்கிற மார்க்கங்களில் எல்லாவற்றை காட்டிலும், அது எந்த மார்க்கமாக இருந்தாலும், சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம், எத்தனை மார்க்கங்களாக இருந்தாலும் நிறைவாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு மார்க்கம் என்று ஒன்று உண்டு என்றால் உலகத்திலே சுத்த சன்மார்க்கம் மட்டுமே. இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்துதான் நிறைவான இடத்தை நாம் பெற முடியும். அதனால்தான் வள்ளல் பெருமான் எல்லோரும் இதற்கு முன்பிருந்த ஞானிகளெல்லாம் முக்தி நிலையை அடைவதை பற்றி சொன்னார்கள். வள்ளல் பெருமான் மட்டும்தான் சித்தி நிலையை பெறுதல் என்பதை பற்றி சொன்னார். இந்த சித்தி நிலை என்பதுதான் மரணமிலா பெருவாள். வள்ளல் பெருமான் இந்த முத்தி நிலையெல்லாம் கடந்து, முத்தி என்பது திருவடியை அடைதல். திருவடியை அடைதல் என்பதை காட்டிலும் அந்த மூலஸ்தானத்திற்கு முன், அந்த வாசலுக்கு முன்னாடி நிற்கிறது தான் முத்தி. அதனால்தான் முத்தி என்பது நிலை, முன்னுரு சாதனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம்னு சொல்லியிருப்பார். இந்த நிலை என்பது இறைவனை குறிக்கும். இறைவனும் நாமும் ஒன்றாதல் என்பது தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய நிறைவான லட்சியம். அதுவும் மற்ற மார்க்கத்திற்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மற்ற மார்க்கத்திலெல்லாம் கடவுளை நாம் தேடி போய் அவருடைய அருள் பெறுவதற்காக முயல வேண்டும். அது எல்லா ஞானிகளும் கடவுளை தேடி போய்தான், கடவுளுடைய கோயிலுக்குள்ளே போய்தான், கடவுளை இருக்கிற மலையை நோக்கி போய்தான் அவர்கள் அருளை பெற்றிருக்கிறார்கள். அது ஏகதேச அருள். ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும்தான் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் நம்மை தேடி வரவழைக்க வேண்டும். இதுதான் மற்ற மார்க்கத்திற்கும் நம்முடைய சுத்த சன்மார்க்கத்திற்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். கடவுள் நம்மை தேடி வர வேண்டும். வள்ளல் பெருமான் ஒரே ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. அந்த பாடலை மட்டும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அந்த பாடலை மட்டும் நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்ய விழைகிறேன். இதுல ஒரு பாடல்ல சொல்லுவாரு, நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும். நான் இருக்கும் குடிசைனா அவர் தூலமா வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடிசை வீடு. நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைகிறார், கடவுள் வந்து நுழைகிறார். வலிந்து, வலிய கூப்பிடாமலேயே
அடுத்தது, எனக்கே நல்ல திரு அருள் அமுதம் நல்கி, அதை கொடுத்து அருள் அமுதம் அதை கொடுத்தது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும், இந்த ஊன், இந்த சதையால் ஆன இந்த ஊனிருக்கும் குடிசையில் உடம்புக்குள்ள போயிட்டு உடம்புக்குள்ளேயிலும் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து மகிழ்ந்து நுழைந்து அடியேன் உள்ளம் எனும் சிறு குடிசை. இந்த உள்ளம் எனும் சிறு குடிசை என்பதுதான் ஆன்மா. இந்த ஆன்மாவிற்குள்ளும் நான் இருக்கும் குடிசை, அது கூரை வீடு. அதுக்கப்புறம் ஊன் இருக்கும் குடிசை இந்த உடம்பு, என்னுடைய உள்ளம் எனும் குடிசை. அந்த உள்ளம் என்கிற ஆன்மா என்கின்ற அந்த குடிசையுள்ளும் உள்ளம் எனும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனை. அதுதான் சிறு குடிசை. அணுவடிவான அணுவாக இருக்கின்ற ஒரு இடம் நம்முடைய ஆன்மா. அந்த சிறு குடிசையுள்ளும் உவந்து நுழைந்தனையே அப்படின்னு சொல்லுவார். உள்ளும் நுழைந்தனையே. அப்ப இது எல்லாம் நுழைதல். கடவுள் வரணும், நம்ம கிட்ட வரணும். மீதி எல்லாரும் கடவுளை தேடி போய் ஏகதேச அருளை பெறுதல், கடவுள் நம்மை தேடி வந்து முழுமையான அருளை கொடுப்பது. அப்போ நம்ம தேடி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தான் இவ்வளவு நேரம் நம்ம ஐயாவுடைய சொற்பொழிவு. இது எதுக்காக இந்த சொற்பொழிவுனா, கடவுள் நம்ம தேடி வரணும். அப்போ இந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் கடவுளுடைய அமுதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த பாத்திரத்திற்கு வரும். அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்துகின்ற வழியை தான் நம்முடைய மருத்துவர் பழனி ராமலிங்கம் ஐயா அவர்கள் சொல்லுவார். இந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்த வேண்டும், உடலை சுத்தப்படுத்த வேண்டும், உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், மனதை சுத்தப்படுத்த வேண்டும், ஜீவனை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு தான் இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்களை வள்ளல் பெருமான் தெரிவித்திருக்கிறார். அதை அப்படியே நாம் பின்பற்றினால் சாகா நிலை சாத்தியமாகும். வேறொரு நாள் சாகா நிலை சாத்தியம் வள்ளலார் வாக்கு என்ற தலைப்பிலேயே உங்கள் அனைவரது முன்னிலையில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்பொழுது இன்னும் விரிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும் என்று சொல்லி ஒரே ஒரு வேண்டுகோள். நாளைக்கு இதே இடத்தில் 10 மணிக்கு நம்முடைய ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தினுடைய மாதாந்திர சொற்பொழிவு நடக்கிறது. சுத்த சன்மார்க்கம். நம்முடைய மொழி அரசி அசோகன் அம்மையார் தான் நாளைக்கு 10 மணிக்கு இங்கே வந்து பேச போகிறாங்க. நான் இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர். என்னுடைய பெயர் சென்னரி தண்டபாணி. ஐயா ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மருத்துவர் பழனி ராமலிங்கம். நாங்கள் எல்லாம் இணைந்து தான் இந்த நிகழ்வை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துல, இப்படிப்பட்ட சங்கங்கள் நம்முடைய சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. தீபம் அறக்கட்டளை மாதிரி அண்ணா ஆலயம் இருக்குது. அங்கே ஒரு மாதம் கொண்டித்தோப்பில், ஒரு மாதம் அயனாவரத்தில், ஒரு மாதம் திருவற்றியூர். இப்படி எங்கெல்லாம் சங்கம் இருக்குதோ அங்கேயே போய் மக்களுக்கு இந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். எனக்கு தமிழ்நாடு அரசு பிப்ரவரி 15ஆம் தேதி அருட்பெருஞ்சோதி விருது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் எனக்கு அளிக்கப்பட்டது. இது முழுக்க சன்மார்க்கத்தில் பயணித்ததால் நான் ஒரு 6 நூல்கள் எழுதியிருக்கிறேன், சன்மார்க்க நூல்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அந்த விருது கொடுத்து விருது தொகையாக 25,000 ரூபாய் கொடுத்தார்கள். இந்த விருது எனக்கு மட்டும் சொந்தமில்லை, இங்கே இருக்கின்ற அனைத்து சன்மார்க்கிகளுக்கு சொந்தம் என்பதற்காக நாளைக்கு அந்த விழா சன்மார்க்கிகளுக்கு இந்த விருதை அர்ப்பணிக்கின்ற விழாவாகவும், அந்த தொகையை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்கத்திற்கு அளிக்கின்ற வகையாகவும் நடக்கின்ற விழா. அதிலே நிறைய சன்மார்க்க கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் இருக்கும். நாளை காலை இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் தவறாமல் வருகை புரிந்து எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வருகை தருமாறு உங்கள் பாதம் பணிந்து அனைவரையும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
எல்லா விண்ணப்பம் எல்லாமுடைய பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி சித்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வர்ணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவுண்ணம் வர செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டினை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எளிதற்கும் நிறைந்து நாங்கள் செய்வித்தர வேண்டும். எல்லாம் அவர்கள் தனிப்பெரும் தலைமை அற்பெரும் ஜோதி ஆண்டவரை தேவரை திருவருள் பெருங்கண்ணைக்கு வந்தனம் பக்த